வியாக்கியானத்தை எங்களுக்கு எடுத்துரைத்தார். அதன் பிரகாரம் நாம் நாம் நான் என்றது எங்களுக்கு எது என்று தெரியவில்லை. மனம் என்றது இங்கு யாரு என்று தெரியவில்லை. நாங்கள் எல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்றும் நாங்கள் செய்ய இல்லை, வேறு யாரும் செய்யணும். அப்ப நான் எங்கே வயிற்றுல ஒரு தாயினுடைய வயிற்றுல இருக்க நான் என்ன மாதிரி இருந்தேன்ன்றதை நான் இப்ப பெருசா கதைச்சு ஒன்றும் அறிய போறதில்லை. அப்ப அவர் எங்கள தலையை கொஞ்சம் துறந்திருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். அநேகமான சித்தர்கள் சொல்லுவார்கள், இந்த தியானம் செய்யும் போது ஆசை பற்றை விட வேணும், அப்பதான் தியானம் முன்னேறும் என்று. அது அது மட்டுமல்ல, நாம் என்னை பற்றி யோசிக்கிற விடயத்தையும் அங்கே நீங்கள் வடிவாக நாங்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் நாங்கள் பிறக்கும் போது கருவில வயிற்றில வெளியால வந்து நாங்கள் ஒரு அலுவலை செய்ய நல்ல வியாக்கியானங்களை எங்களுக்கு கூறினீர்கள். எனக்கு சடினாக நீங்கள் சொன்னபடினாலே, இந்த ஒருதரும் பேச இல்லாதபடினாலே நான் வந்து உங்களுக்கு கிரீட்டிங்ஸ் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 31ஆம் திகதி பங்குனி மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் பிரித்தானிய நேரம் காலை 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். இலங்கை இந்திய நேரம் 1:30 PM, 3:30 PM மற்றும் 12:30 AM. ஆஸ்திரேலிய நேரம் 7 PM, 8 PM மற்றும் 5 AM. மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். இந்த தியான நிகழ்விலே ஒரு விசேட நிகழ்வாக இன்று முதல் 20 நிமிடங்கள் தியானம் இசையுடன் நடத்தப்படும். பின்னர் இசை நிறுத்தப்பட்டு எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் டாக்டர் போல் ஜோசப் ஐயா அவர்கள் அந்த தியானத்தை தொடர்ந்து நடத்தி அதனை நிறைவு செய்து வைப்பார். அதன் பின்னர் திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுவார்கள். அதன் பின் சிறப்பு பேச்சாளர் திருவாளர் போல் ஜோசப் ஐயா அவர்கள் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உடலுக்குள்ளே ஒரு உலா. உடலுக்குள்ளே ஒரு உலா பகுதி 1 பேச வருகின்றார். அதன் பின்னர் கலந்துரையாடல், கேள்வி பதில் இடம்பெற்று நிகழ்ச்சி நிரல்கள் கூறப்பட்டு நிகழ்வுகள் அனைத்தும் இன்று இரவு 9:30 மணிக்கு வழமையான நேரம் நிறைவு பெறும். சகலரும் அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று நிறைவாக முடிவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த தியானத்தை வழிநடத்துமாறு திருமதி சிங்காரவடிவு தமயந்தி அம்மா அவர்களை அழைக்கின்றேன். 20 நிமிடம் நான் இசையை நிறுத்திய பின்னர் சகலரும் கண்களை திறக்க வேண்டாம். ஐயாவினுடைய தியானம் தொடர்ச்சியாக இடம்பெறுவதால் நீங்கள் அனைவரும் அமைதியாக தியானத்தில் அமர்ந்திருக்கவும். நன்றி. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது.
மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாய் எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதற்கு வசதியாய் இருக்கின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கலட்டி வைக்கலாம். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது நீங்கள் உங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 20 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. அன்மியூட் பண்ணி போடு. வணக்கம். தொடர்ந்து நீங்கள் அனைவரும் தியான நிலையிலேயே இருந்து கொள்ளுங்கள். முடிந்தவரை உங்களுடைய வீடியோ அதையும் நீங்கள் மறைத்து கொண்டால் நல்லது. இது ஒரு வித்தியாசமான தியானம். மீண்டும் அறிய தருகிறேன். உங்களுடைய வீடியோக்களையும் நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வீடியோவையும் நான் மறைத்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு உடலுக்குள்ளே ஒரு உலா. இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு சில மணித்துளிகள் தொடர்ச்சியான தியானத்தில் இருக்க போகிறோம். இது நம் உடலோடு பேசும் தியானம். அருகில் உள்ளவர்களோடு பலமுறை பேசி இருக்கிறோம். குடும்பத்தவரோடு பலமுறை பேசி இருக்கிறோம். இந்த உடலோடு எப்போ நாம் பேசினோம்? மனதோடு பேசி இருக்கிறோம். மற்றவர்கள் மனதோடும் பேசி இருக்கிறோம். நம் உடலோடு எப்போது பேசினோம்? சற்று நேரம் நம் உடலோடு பேசும் ஒரு தியானத்தை செய்ய போகிறோம். இந்த உடல் கேட்கிறது, எப்போது நீ என்னோடு கடைசியாக பேசினாய்? நான் உன்னோடு பலமுறை உடல் மொழியாக, வியாதியாக, குணம் குறிகளாக பேசியிருக்கிறேன். என் இனிய மனிதா, உன்னோடு கொஞ்ச நேரம் பேச ஆசை. உடல் சொல்கிறது. கொஞ்சம் மனம் விட்டு பேச வேண்டும் போல தோன்றுகிறது. உன் தாயின் கருவறையில் இருந்து உன்னோடு உனக்காக உயிரும் நானும் இணைந்து வாழத் தொடங்கினோம். ஆனால் என்னை மறந்து நீ அவ்வப்போது மனதோடு மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறாய். ஏன்? தியானம் செய்யும்போது கூட அந்த வெளிமனம், உள்மனம், ஆழ்மனம், உனக்கு புரியாத உணராதவற்றோடெல்லாம் எப்போதும் ஏதோ கற்பனையாக பேசிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த உடலாகிய என்னோடு நீ எப்போது பேசினாய்? மனம் எனும் அவனை இயக்குவதே உயிரும் நானும் தானே. என்னோடு கொஞ்ச நேரம் பேச மாட்டாயா? ஆம், உன் மருத்துவர்தான் என் கதையை கேட்டு அவ்வப்போது உனக்கு மொழிபெயர்க்கும் ஆளாக மட்டுமே இருக்கிறார்.
ஆம் நண்பனே, அவர்தான் என்னை பற்றி அவ்வப்போது கவலையும் படுகிறார். என்னோடு பேச உனக்கு எந்த மொழியும் தேவையில்லை, எந்த இடைத்தரகரும் தேவையில்லை. உயிர் என்னோடு இருப்பதால் நீ உயிர் வாழ்கிறாயா, அல்லது நீ உயிரோடு இருப்பதால் நான் உயிர் வாழ்கிறேனா என்ற விவாதங்கள் வேண்டாம். அந்த உயிரையும் மனதையும் பிடித்து வைத்திருப்பதே நான் தானே. என்னையே நான் தான் உருவாக்கினேன். என்னையே நான் தான் உருவாக்கினேன். அன்று ஒரு நாள் இன்னும் அந்த இனிய நினைவுகள் எனக்குள் இருக்கிறது. ஆம், உன் தாயும் தந்தையும் மகிழ்ச்சியாக இணைந்து இருந்த தருணம் அது. அவர்களின் அந்த தழுவல், கொஞ்சல், ஊடல். ஆம், ஊடுதல் காமத்துக்கின்பம், அதற்கின்பம் கூடி முயங்கப்பறேன். வள்ளுவன். அதன்பின் வெளியேறிய பல மில்லியன் விந்தணுக்களில் முந்திக்கொண்டு ஓடிச் சென்று வெற்றி வீரனாக முட்டியோடு மீண்டும் முதலிரவு. ஆம், அந்த ஃபலோப்பியன் குழாயின் இருட்டுக்குள்ளே காத்திருந்து காதலி முட்டை காத்திருந்தாள். காதலி முட்டை. அவளும் சும்மா வந்தவள் அல்ல. பல ஆண்டுகள் காத்திருந்து ஓவர் எனும் சினைப்பைக்குள்ளே தவம் இருந்து பல ஹோமோன்கள் எனும் நண்பர்கள் உதவி செய்ய வயசுக்கு வந்து பூப்பெய்தி பெரியவளாகி மாதந்தோறும் ஃபொலிக்குலாக வெடித்து பூவாகி எனக்காக காத்திருந்த அவளின் முட்டையின் அந்த கோட்டை சுவரை உடைத்து இடித்து உடைத்து முட்டி மோதி இருவரும் இணைந்த போதே நீ தோன்றினாய் அன்று. இருவரும் இணைந்த போதே நீ தோன்றினாய் அன்று. அந்த ஃபலோப்பியன் குழாயின் ஃபிலியா என்ற மெத்தையின் சுவர்கள் என்னை தாலாட்டி பல்லக்கில் தூக்கியது போல அழைத்து வந்து கும்மிருட்டாய் ஒரு குண்டு பல்ப் கூட இல்லாமல் இருந்த கருவறையில் தள்ளிவிட அங்கே எனக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. ஆம், அதுதான் எண்டோமெட்ரியம். அதுதான் அந்த எண்டோமெட்ரியம். அந்த கம்பளத்தில் ஒட்டிக்கொண்டு நானே என்னை உருவாக்கி கொண்டேன். நானே என்னை உருவாக்கி கொண்டேன். என் உடல் உறுப்புகளை அத்தனையும் அந்தந்த இடத்தில் சரியாக உருவாக்கி கொண்டிருந்தேன். காலம் கனிந்து வந்தது. என்னை வெளியேற்றும் முயற்சியில் அம்மாவின் உடலில் உள்ள ஹோமோன்கள் ஈடுபடத் தொடங்கியதை நானும் உணர்ந்தேன். கருவறை சுருங்கியும் விரிந்தும் இதுவரை காலம் என்னை பத்திரமாய் பாதுகாத்த அந்த கருவறைக்கும் என் மீது சற்று வெறுப்பு வந்திருக்கும் போல். கருவறை சுருங்கியும் விரிந்தும் அந்த அம்னியாட்டிக் திரவத்தில் பனிக்குட தண்ணீரில் எவ்வளவு அழகாய் அட்டகாசமாய் நீந்திக் கொண்டிருந்தேன். நான் வெளியே வரப்போவதை உணர்ந்து நானோ வெளியில் வரப்போகிறேன் என்ற உணர்வு, என்ற குஷி ஒருபுறம், என்ற மகிழ்ச்சி ஒருபுறம், மறுபுறம் அம்மாவின் வலியும். ஆமாம், நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். என்ன இருந்தாலும் நான் வெளியேறினாத்தான் அம்மாவின் வலியும் குறையும் போல என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. மறுபுறம்
வெளியே வந்த எனக்கு உன் வேலை பெயர் வைத்தது மட்டுமே. வெளியே வந்த எனக்கு உன் வேலை பெயர் வைத்தது மட்டுமே. பிறப்பு என்பது இறப்பதற்கான விதை. இது இயற்கை நியதி. புதிதாய் பிறப்பது ஏதும் இல்லை. எல்லாம் முன் பிறந்ததன் பழைய படைப்புகளின் அணுக்கருவின் உருமாற்றம்தான். அம்மா முதல் அமீபா வரை, கரு முதல் கருவறை வரை உருவாக்கமும் உருமாற்றமும் தான். கலங்கள் கூடி கருவாகி பிறப்பு முதல் இறப்பு வரை காலங்கள் வேறாகலாம், உருவங்கள் மாறுபடலாம். உயிர் என்பது ஒன்றுதான். உயிர் என்பது ஒன்றுதான். மரம் தொடங்கி மனிதன் முதல் மகான்கள் வரை, மனிதன் முதல் மகான்கள் வரை மதிப்பிலும் மரியாதையிலும் தான் மிகப்பெரிய மாற்றம். ஆனால் உயிரும் உடலும் ஒன்றுதான். பிறப்பு என்பது ஒரு இறந்த காலம் அல்ல, எதிர்காலத்தின் தொடக்கம். இது வெறும் இறப்பை நோக்கிய வரும் காலம் அல்ல. ஒவ்வொரு நிகழ்காலமும் புதிய எதிர்காலத்தின் பிறப்பு, இறந்த காலத்தின் இறப்பு. இது வெறும் இறப்புக்கான விதை மட்டுமல்ல, ஒவ்வொரு விதையும் தன்னை இறக்க வைத்து புதிய பிறப்பை தருகிறது. சிலர் பிறந்ததனால் வாழ்கிறார்கள், சிலர் இறப்பை நினைத்தே வாழ்கிறார்கள், சிலர் வாழ்வதற்காகவே பிறந்துள்ளார்கள், சிலர் இறந்த பின்னும் வாழ்கிறார்கள், சிலர் வாழும்போதே இறந்து நடைபிணங்களாக. இதில் நான் எந்த வகை? இந்த சிந்தனையோடு, இந்த தியானத்தோடு நாங்கள் கண்களை விழித்து உங்களுடைய கைகளை, உள்ளங்கைகளை சற்று தேய்த்து கண்களில் ஒற்றிக்கொண்டு 2 முறை மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடும். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய சகஜ நிலைக்கு திரும்பலாம். நன்றி. உங்களுடைய வீடியோக்களை நீங்கள் ஆன் செய்யலாம். எப்படி இருந்தது தியானம்? அருமையா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. இப்பொழுது பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்றதுக்கு தமயந்தி சிங்கார வடிவு வருவா. அதுக்கு பிறகு நீங்க உங்களை அறிமுகப்படுத்துவார்கள் சிவாமோகன் அம்மா அவர்கள். நீங்க தொடரலாம். நன்றிய. பிரபஞ்ச நன்றியுரை. பிரபஞ்ச நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தின் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளை வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பதிவுகளையும்
இசையையும் வழங்கிய சிவாமோகன் மாஸ்டருக்கும் எல்லார் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தலத்தை 3 நேரமும் இடைவிடாது நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. உங்களுடைய தியான வழி நடத்தலுக்கும் பிரபஞ்ச நன்றிக்கும் உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு முதலிலே இந்த தியானத்தை நாங்கள் நிறைவு செய்து ஒரு 30 வினாடிகள் நாங்கள் கைகளை தட்டி நன்றி கூறிக்கொள்வோம். அதற்கு பின்னர் நான் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்துவோம். நன்றி. இந்த தியான நிகழ்விலே இடம்பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு இன்றைய சிறப்பு பேச்சாளர் உங்களுக்கு தெரியும், இப்போது எங்களை எல்லாம் ஒரு ஆழ்ந்த தியானத்துக்கு விட்டு சென்ற டாக்டர் போல் ஜோசப் ஐயா அவர்கள். அவருடைய தலைப்பு உடலுக்குள்ளே ஒரு உலா. அவரை பற்றி நாங்கள் இங்கு கூற தேவையில்லை. அவர் இந்த தளத்தில் உள்ள ஒரு சிறந்த பேச்சாளரும் எங்களுடைய தளத்தினுடைய நலன் விரும்பியுமாக இருக்கின்றார். கனடாவிலே தன்னுடைய தொழிலை நடாத்தி வருகின்றார். இதற்கு முதல் நான் அவரை பற்றி விரிவாக இந்த தளத்திலே கூறியிருக்கின்றேன். இப்போது இந்த உலா எவ்வாறு வந்தது என்பதற்கு எங்களுக்கு ஏற்கனவே சிறிது காட்டிவிட்டார். இப்போது நான் நினைக்கிறேன் உலா சரியான கைலாய உலாவாக இருக்க போகிறது, வெகு விமர்சையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அன்புடன் உங்களை அழைக்கின்றேன் ஐயா. நேரம் போய்கொண்டிருக்கிறபடியால் நீங்கள் இப்பொழுது உங்களுடைய பேச்சை ஆரம்பிக்கலாம். நன்றி, வாருங்கள். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். யாராவது இருவர் இந்த தியானத்தை பற்றிய இப்பொழுது நடந்த இந்த 10 நிமிட தியானம், நாங்கள் வழக்கமாக செய்கிற தியானத்தை விட கொஞ்சம் மாறி, யாராவது இருவர் உங்களுடைய கருத்து எப்படி இருந்தது? கொஞ்சம் மனதுக்குள்ளா இல்லாமல் உடலுக்குள்ளே சென்று பார்க்கிற பொழுது எப்படி இருந்தது என்ற ஒரு என்ன எப்படி நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் தொடர்ந்து உலா போகலாம். யாராவது இருவர்? ஏன் இது ஐயா மிகவும் வித்தியாசமாக நீங்கள் செய்திருந்தீர்கள். இதை நாங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனுக்குள்ளே அடக்கலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் இதை மனத்தோட செய்கிறது. இப்போ உடலுக்குள்ளே உலா ஏன்னா எங்களுக்கு இன்று உடம்பே ஆலயம், உயிரே கடவுள் என்ற கொள்கையின்படிதான் இந்த தியான நிகழ்ச்சிகள் நடந்து பெற்று கொண்டு வருகிறது. அதையொட்டி நீங்கள் எல்லோரும் அதை நீங்கள் இதே போல நீங்கள் ஒவ்வொரு முறையும் இப்படி பேச முதல் இப்படி ஆக்களை அமைதிப்படுத்திட்டு எங்களுடைய மெடிடேஷனை செய்தால் என்ன நல்லா இருக்கும் என்றது என்னுடைய கருத்து. தொடர்வீர்கள் நடத்த இன்னொரு ஆளையும் பேச விடுவோம். ஓகே, நன்றி. நன்றி. இன்னும் ஒருவர் மட்டும். வேறு யாரும் இல்லாட்டி நான் பேசுறேன். அதுக்கு காலிங் நான் இதுல ஜூம்ல இருக்கிறேன். நீங்க ஜூமுக்கு கேளுங்கோ. இல்ல சேம் ஜூம், நீங்க வழக்கமா வர ஜூமுக்கு வாங்க. வேற யாரும் பேசுறேன் அந்த வேற யாரும் பேசுறீங்களா? 1 மினிட் இல்லைங்க. உங்களுடைய தியானம் ஐயா, இன்றைய தியானம் உண்மையிலே ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ளே சென்று அங்கே நாங்கள் விழித்துக் கொள்வது போல ஒரு உணர்வாக இருந்தது. உண்மையா மெய்யோடு மெய்யாக கலந்த ஒரு நிகழ்வு தியானம் தான் நீங்கள் இன்று நடத்தியது. மெய் ஒரு மெய்யோடு கலந்த ஒரு மகிழ்வான ஒரு, அதாவது அந்த உள்ளுக்குள்ளே சென்ற அந்த உணர்வு சொல்ல முடியாத ஒரு உணர்வாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். பஞ்சாட்சரம் ஐயா, நீங்க இப்ப கூறுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று போல் யோசப் மாஸ்டர் அவர்கள், டாக்டர் போல் யோசப் மாஸ்டர் அவர்கள் அருமையாக ஒரு வியாக்கியானத்தை எங்களுக்கு எடுத்துரைத்தார். அதன் பிரகாரம் நாம் நான் என்றது எங்களுக்கு எது என்று தெரியவில்லை, மனம் என்றது இங்கு யாரு என்று தெரியவில்லை.
நாங்கள் செய்கிறோம் நாங்கள் செய்ய இல்லை, வேறு யாரும் செய்யணும். அப்ப நான் எங்க வயிற்றுல ஒரு தாயினுடைய வயிற்றுல இருக்க நான் என்ன மாதிரி இருந்தேன்ன்றதை நான் இப்ப பெருசா கதைச்சு ஒன்றும் அறிய போறதில்லை. அப்ப அவர் எங்களோட தலையை கொஞ்சம் துறந்திருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். அநேகமான சித்தர்கள் சொல்லுவார்கள், இந்த தியானம் செய்யும் போது ஆசை பற்றை விட வேணும், அப்பதான் தியானம் முன்னேறும் உண்டு. அது மட்டுமல்ல, நாம் என்னை பற்றி யோசிக்கிற விடயத்தையும் அங்கே நீங்கள் வடிவாக நாங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் நாங்கள் பிறக்கும் போது கருவில வயிற்றில வெளியால வந்து நாங்கள் ஒரு அலுவலை செய்ய நல்ல வியாக்கியானங்களை எங்களுக்கு கூறினீர்கள். எனக்கு சடினாக நீங்கள் சொன்னபடினாலே, இந்த ஒருதரும் பேச இல்லாதபடினாலே நான் வந்து உங்களுக்கு உங்களுடைய பேச்சை பற்றிய கொமெண்ட கூறுகிறேன். இதை விட இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது நீங்கள் கூறிய விடயத்தில் என்று கூறி அமைகிறேன். நன்றி போல் யோசப், நன்றி, வணக்கம். நன்றி. நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய போகிறோம், இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக செல்ல போகிறோம். முதல்ல ஒரு உடல் நீங்கள் ஒரு ஆரோக்கியமானவரா இல்லையா அப்படிங்கிறத எப்படி உணர்ந்து கொள்ளலாம் அல்லது எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிற கேள்வியை வந்து நான் பொதுவாக நிகழ்ச்சிகளில் எங்கே போனாலும் ஒரு கேள்வி கேட்பேன். பல பேர் பல விதமாக சொல்லுவார்கள். இப்போ நான் உங்களை அந்த கேள்வி கேட்க போகிறதில்லை, என்னால் நேரம் கருதி. ஒவ்வொருத்தரும் விதமாக, நல்லா பசி எடுத்தோன்னா நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம், நல்லா டொய்லெட் போச்சோன்னா ஆரோக்கியமாக இருக்கிறோம், இப்படி பலவிதமான எந்த விதமான அறிகுறியும் இல்லைன்னா ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்லாம் பல கதையை சொல்லுவார்கள். ஆனால் உண்மையில் என்னுடைய வரவிலக்கணம் என்ன அப்படின்னா, எப்போ நீங்கள் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு கேட்டால், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்கள், அல்லது நீங்கள் ஆரோக்கியமானவர் இல்லை அப்படிங்கிறத ஒரு சில விஷயம் ஒரு வரியிலேயே சொல்லிவிடலாம். என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் சொல்கிறத நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்க. உங்களுடைய உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்பை அல்லது உடலுடைய இயக்கத்தை நீங்கள் எப்போ உணர்றீங்களோ, இது உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், அப்படியே கவனிங்க, திரும்ப கேட்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை அல்லது உறுப்பை எப்போ உணர்றீங்களோ, அப்படி ஒரு உறுப்பு இருக்குன்னு உணர்றீங்களோ, அல்லது இந்த உடலுடைய இயக்கத்தை நீங்கள் எப்போ உணர்றீங்களோ, அப்போ நீங்கள் வந்து நலமாக இல்லை, ஆரோக்கியசாலி இல்லை அப்படின்னு தான். இது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நாங்கள் மூச்சு விடுறோம், இப்போ நீங்கள் மூச்சு விடுறீங்க அப்படின்னு யாருக்காவது தெரியுதா? உங்களுடைய இதயம் துடித்து கொண்டிருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிற இதயத்தை உங்களால் உணர முடியுதா? உங்களுடைய சிறுநீரகம் வேலை செய்கிறது, யூரின் போகும்போது போகிறீங்க, உங்களுடைய இதை யாராவது உணர முடிகிறதா? அல்லது உங்களுக்கு இப்போது தோல் மூட்டு இருக்கிறது, இப்போ நீங்கள் உங்களுக்கு தோல் மூட்டை இருப்பதை நீங்கள் உணர்றீங்களா? இல்லை. நீங்கள் எப்போ கையை இப்படி தூக்கும்போது உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கை வச்சு இந்த உறுப்பை உணர்றீங்களோ, தலையடிக்குது அப்படின்னு நீங்கள் கையை வச்சுங்க உணர்றீங்களோ, அல்லது கொஞ்சம் அப்படியே ஒரு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு, இவ்வளோ நேரம் சரியாக தான் மூச்சு விட்டுறேன், அப்படியே மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்போ அந்த மூச்சு உறுப்பை உணர்றீங்க, உங்களுடைய தலை அந்த உறுப்பை உணர்றீங்க, ரைட்? ஏதோ கடிக்குது அப்படின்னு தோலை அப்போ தான் உணர்றீங்க, சரியா? அப்போ உறுப்பை நீங்கள் உணரும் போது, அல்லது இயக்கம்னா இப்போ சிறுநீர் கழிக்கிறீங்க, எப்போவுமே நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது ஐயோ நான் சிறுநீர் கழிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டா போகிறீங்க. இல்லை, நீங்கள் சிறுநீர் கழிக்கல, எப்போ எரியுதோ அல்லது நோவுதோ அப்போ தான் அப்படி ஒரு உறுப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. சரி, இது ஒரு வித்தியாசமான ஒரு டெஃபினிஷன், ஈஸியாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஆரோக்கியசாலி இல்லை அப்படின்னு. இந்த உடல் உறுப்புகள் உங்களுக்குள்ளே சரியாக இயங்கும் போது எந்த அறிகுறிகளும் வராது, எந்த அறிகுறியும் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அதை பற்றி நினைக்கவே மாட்டீங்க, உங்களை வேலையை பார்த்து கொண்டிருப்பீங்க, ரைட்? மருத்துவத்தில் நாங்கள் படிக்கிற பொழுதுங்க, மருத்துவர்களும் இருக்கிறீங்க, இந்த சிம்டம்ஸ் அப்படின்னு ஒரு சொல்லை பாவிப்போம்.
இந்த சிம்டம் அப்படிங்கிற சொல்லுன்னா சிம்டமா அப்படிங்கிற ஒரு கிரீக் டேர்மில் இருந்து வந்தது. சிம்டமா அப்படின்னா அது ஒரு கிரேக்க சொல்லு. அந்த சொல்லினுடைய அர்த்தமே சம்திங் ஹேப்பன். ஆல்டர்ட் அப்படின்னா ஏதோ ஒரு மாற்றம் பெற்றது. டிபாச்சர் ஃப்ரம் நார்மல், உங்களுடைய நார்மல் நிலையில இருந்து நீங்கள் விலகி விட்டீர்கள். அதுதான் வந்து அந்த கிரேக்க சொல்லினுடைய ஆங்கில விரிவாக்கம் சிம்டமா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சிம்டம் அப்படின்னு உணர்வு சயின்ஸ் அண்ட் சிம்டம்னு சொல்லுவோம். குணம் குறிகள் அப்படிங்கிறது. இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது சயின்ஸ்னா அந்த விஞ்ஞானம் இல்லை, SIGNS சயின்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக மருத்துவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம். சிம்டம்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய, நாங்கள் சொல்ல, ஒரு நோயாளி வந்து சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இந்த உடல் வந்து தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய இயக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமானது. உண்மையில் வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்குற பொழுது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பார்ப்போம் சில விஷயங்கள். உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பாடசாலையில் படிச்சிருப்பீங்க. ஆனால் பாடசாலையில் எல்லோரும் 10ஆம் வகுப்பு வரைக்கும் விஞ்ஞானம் படிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு வந்து ஆர்ட்ஸ் படித்தவைக்கு விஞ்ஞானம் வராது, பயோ சயின்ஸ் படித்தவைக்கு விஞ்ஞானம் கொஞ்சம் வரும். அப்போ பயாலஜி படிக்கும்போது நீங்கள் ஒரு சில இதுகளை பற்றி படிச்சிருப்பீங்க. ஆனால் இவ்வளோ ஒரு டீப்பாக வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியான சில ஆச்சரியமான விஷயங்கள். இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, இந்த உடல் இயக்கத்தில் எப்போ நம்ம தலையிடுறோமோ அப்போ வந்து பிரச்சனை வருது. அது பேசாமல் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா எந்த விதமான பிரச்சனை இல்லை. நம்ம எப்போ தலையிடுறோம், கூடுதலாக நம்ம தலையிடுறதுனால தான் வந்து பிரச்சனையே வருது. அது வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், மனதிலிருந்து வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உணவின் மூலம் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வெளியில் இருக்கிற சுற்றுச்சூழலுடைய இருந்து வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். இந்த தலையீடு என்பது பேசாமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்? நம்ம எப்போ இதில் தலையிடுறோமோ அப்போ வந்து பெரிய ஒரு தலையீடு தான். அப்போ அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த உடல் இதுதான் வந்து உயிரையும் உள்ளத்தையும் ரெண்டு, உடல் உயிர் உள்ளம், உடல் உயிர் உள்ளம், பாடி மைண்ட், அப்புறம் ஸ்பிரிட் அல்லது சோல், அல்லது வந்து லைஃப் ஃபோர்ஸ். உயிர் அப்படிங்கிறது ஒரு வைட்டல் எனர்ஜி, ஒரு லைஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். அது இருக்கிறது வந்து விஞ்ஞானத்தில் உண்மை. உயிர் ஆற்றல், உயிர்ங்கிறது ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜி. இது மூன்றும் சேர்ந்து தான் பிடிச்சு வச்சு கொண்டு இருக்குது. இது உடல் பிடிச்சு வச்சு கொண்டு இருக்கிறதுனால தான் இதுக்கு நீங்கள் பல ஞானிகள் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இது மூன்றும் சேர்ந்து தான் வந்து செயல்படுது. இப்போ சில இதுகளில் வந்து உடலும் உயிரும் மட்டுமே சேர்ந்து செயல்படுற உயிரினங்கள் பல இருக்குது, ரைட்? எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே மேலே மனத்தையும் தாண்டி கொஞ்சம் அறிவு, ஆற்றல், ஞானம் இப்படியெல்லாம் போகிறோம். ஸோ இவற்றையெல்லாம் வந்து சேர்த்து வச்சிருக்கிற ஒரு தொகுப்பு தான் வந்து யார் அப்படின்னா இந்த உடல். இந்த உடலை பற்றி இது நாங்கள் மருத்துவம் முதல் ஆண்டு படிக்கிற பொழுது இதை பலர் ஞாபகம் வச்சிருப்பீங்க, இங்கே மருத்துவர்களும் இருக்கிறீங்க. அனாட்டமி, கன்னிகாம் ப்ராக்டிக்கல் அனாட்டமின்னா டிசெக்ஷன் பண்ணும்போது உடல் உறுப்புகளை வந்து வெட்டி, இப்போ முதல் வருஷம் வெட்டி படிக்கிற பொழுது இந்த புத்தகத்தை வச்சு தான் படிப்போம். இதில் தான் அந்த கைடு அந்த போட்டிருக்கும், எப்படி எங்கெங்கே வெட்டணும். சும்மா கண்டபடியெல்லாம் வெட்டி படிக்கலாம், ரைட்? இப்படி நரம்புகள் எல்லாம் வெட்டி படிக்கிறது. அப்போ நான் எப்போவுமே இந்த கவிதையை வந்து ஞாபகம் வச்சுருப்பேன். தன் உயிர் பிரிந்த பின்பு, யாரோ ஒருவருடைய உடலை வெட்டி படித்து தான் நாங்கள் வந்து இவ்வளவு மருத்துவர்களாக வந்திருக்கிறோம். தன் உயிர் பிரிந்த பின்பும் மரித்த பின்பும் வெற்றுடலாய் நாம் கற்றுக்கொள்ள சில ஆண்டுகள் சிதைந்து போகாமல் உயிரில்லாமல் மௌனமாய் உயிருள்ள நமக்கு போதித்த பேராசான். யார்? அந்த யாரோ ஒருவருடைய உடல் சுற்றி நின்று சிறு கத்திகள் கொண்டு தினம் தினம் தோலுரித்து உயிரை தவிர அத்தனையும் படித்தோம். வயிற்றை கிழித்து நெஞ்சை பிளந்து உள்ளத்தை தவிர உள்ளே உள்ளதையும் படித்தோம். தலையை திறந்து உன் மூளையை தொட்ட போது அன்று விட்டது என் தலைக்கரம். மூளையை பற்றிய அறிவியல் தான் நம் மூளைக்கு இன்னும் ஏறவில்லை. கையுறை ஏதுமின்றி அது நாங்கள் அந்த டிசெக்ட் பண்ணிக்கல க்ளவுஸ் எல்லாம் போடக்கூடாது. நீங்கள் நினைப்பீங்க க்ளவுஸ் போட்டு தான் செய்கிறேன், பேராசிரியர் விட மாட்டார்கள்.
அப்போ நாங்கள் எங்களுடைய வேர் ஹேண்டில் தான் வந்து தொட்டு தொட்டு பார்த்து அதை கட் பண்ணி படிப்போம். கையுறை ஏதுமின்றி உன் உயிரிலா உணர்விலா நாடி நரம்புகளை தொட்டு தொட்டு படித்த உணர்வுகள் நம் உயிர் மறையும் வரை மறையாது நம் உணர்வுகளில் இருந்து. நீ யார் என்பது எனக்கு தெரியாது, நாம் யார் என்பதை நீ புரிய வைத்தாய். நமக்குள் உள்ளதை உனக்குள்ளே தேடி பார்த்தோம். உன் உடலில் நாங்கள் போட்ட காயங்கள் நோயிட்டோரின் காயங்களை ஆற்ற கற்று தந்தது. விரித்து செய்ய எங்கள் அறிவை, மரித்த பின்னும் உங்கள் உடலை பிரித்து பிரித்து மேய்ந்தோம். எரிந்து சாம்பலாகி போகும் மானிடர்க்குள்ளே விரிந்த விந்தையான அறிவினை தந்த பரிசுத்தவான்களே, நீங்கள் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள். உண்மையில இந்த கவிதையை படிக்கும்போது ஒவ்வொரு தடவை நான் படிக்கும்போது எனக்குள்ள ஒரு ஒரு உணர்வு, ஒரு கண்ணீர் கண்டிப்பாக வராமல் போகாது அந்த அளவுக்கு. ஐன்ஸ்டீன் அவர்கள் என்ன சொல்றார் ஒரு தடவை சொல்லும்போது, we are soul dressed up in sacred biomedical garments and our bodies are the instruments through which our soul play their music. நாங்கள் புனிதமான உயிர் வேதியியல் ஆடைகளை, பயோகெமிஸ்ட்ரி உயிர் வேதியியல் ஆடைகளை அணிந்திருக்கிறோம். அணிந்த ஆன்மாக்கள் தங்கள் இசையை இசைக்கும் கருவிகள் தான் எங்கள் உடல்கள் அப்படின்னு சொல்றார். இந்த உடலுக்குள்ள பல்வேறு கற்பனை கெட்டாத, உங்களுக்கு தெரியும் சில உறுப்புகள் தெரியும், அவ்வளவுதான். ஒவ்வொருத்தருக்கும் பல உறுப்புகள் தெரியும். ஆனா அந்த உறுப்புகளுடைய இயக்கம் அப்படிங்கிறது கற்பனை கெட்டாத அதிசயங்கள் நிறைந்தது. நம்மை ஆச்சரியப்படுத்தும் உடல் ஒவ்வொரு வினாடியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது எப்படி இயங்குகிறது, அது உயிர்ப்போட இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் உடல் என்ற இந்த உயிர் இயந்திரம் செய்யும் அற்புதங்களை நாம் நினைத்து பார்ப்பதும் இல்லை, ரசிப்பதும் இல்லை. கொஞ்சம் கூட ரசிக்கிற ஒரு நாள் கூட நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரியும். நீங்கள் இருந்து அதை ரசித்து பாருங்க. இன்னையில இருந்து சும்மா கண்டதெல்லாம் வந்துட்டு அங்கே பேசுகிற இங்கே பேசுகிற இதெல்லாம் வந்து சேர்த்தாமணும் இல்லைன்னு இல்லை. ஆனால் கொஞ்ச நேரம் இருந்து அப்படி ரசித்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இன்றைக்கி இந்த எடுத்த வகுப்பு பிறகு கொஞ்ச நேரம் இருந்து ரசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இருந்தாலும் அறிவியல் பூர்வமான அந்த அதிசய உண்மைகளை நாம் உணரும்போது ஒரு சில கணமேனும் சிலிப்பும் மலைப்பும் நமக்கு ஏற்படவே செய்யும். அப்படியான ஒரு இது. இந்த உடல் என்பது ஏதோ சில உறுப்புகளையும் ஒரு சில எலும்புகளையும் கொண்ட ஒரு சதை பிண்டம் அல்ல. அப்படி பார்க்கறது தான் இன்றைய மருத்துவத்தினுடைய ஒரு பெரிய வேலையா போச்சு. அதுதான் அந்த தவறு. இப்போ இன்றைக்கு இருக்கிற எல்லா மருத்துவங்கள், எங்கட மருத்துவம் சரி, எந்த மருத்துவம் சரி, தவறு என்பது இந்த உடலை வந்து வெறும் இப்படி பார்க்கறது தான் வந்து அங்கே பிரச்சனை. ஆனால் அந்த காலம் மாறிக்கொண்டு வருகிறது. இப்போ வந்து நிறைய மாற்றங்கள். முந்தைய ஒரு காலத்தில் வந்து நீங்கள் சைக்கியாட்ரிக் டிபார்ட்மெண்ட், எங்கட இவர் இருக்கார், டாக்டர் ஜெகநாதன் இருக்கார். சைக்கியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. ஒரு 50 வருஷத்துக்கு, ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடியும் சொல்லலாம். ஏன்னா அவன் அப்படி ஒரு இருக்கிறத வந்து ஒரு ஏதோ ஒரு என்ன ஃபேக் சயின்ஸ் அப்படின்னா சொன்னாங்க. அது வந்து ஒரு என்ன சொல்றது, அது ஒரு விஞ்ஞானம் இல்லை, அது ஒரு ஃபேக் சயின்ஸ் அப்படின்னா சொன்னாங்க. இன்றைக்கி அது ஒரு பெரிய துறையாக வளர்ந்துருக்குது. மனம் அப்படிங்கிறத யாரும் அப்போ எடுக்கலை. சிக்மண்ட் ஃப்ரைட் காலத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர ஆரம்பிச்சு. அதே மாதிரி இன்றைக்கு ப்ரிசிஷன் மெடிசின் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்குது. பல்வேறு விஷயங்கள். அது ஒரு காலத்தில் வந்து கிருமிகள் தான் நோய்க்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காலத்தில் வந்து பேய் பிசாசு, இந்த விஞ்ஞானம்லாம் வர்றதுக்கு முன்னாடி பேய் பிசாசு தான், கடவுளுடைய தண்டனை தான் வந்து நோய் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சுற்றுச்சூழலில் வரக்கூடிய மாற்றங்கள் இதுதான் வந்து எங்களுக்கு நோயை கொண்டு வருது அப்படின்னாங்க. அப்புறம் எங்களுடைய கர்மா, எங்களுடைய இதுகள் வந்து இதுதான் நோயை கொண்டு வருது அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு லூயி பாஸ்டர் வந்த பிறகு கிருமிகள் தான் வந்து நோயை கொண்டு வருது. கிருமிகளால் நீங்கள் மொத்த மனிதனுக்கு வரக்கூடிய நோயை எடுத்தீங்கன்னா, கிருமிகளால் வர்ற நோய் வந்து லெஸ் தேன் 10%, மீதி 90% வேறு கதை. அதெல்லாம் பெரிய ஆச்சரியம். அப்போ ஒரு காலத்தை சொன்னாங்க அதுதான் வந்து நோய் கிருமிகள் தான் வந்து காரணம் அப்படின்னு, அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்தது, என்ன நடந்ததுன்னா, இந்த மாதிரி பயோகெமிஸ்ட்ரி வந்த பிறகு உடலில் வரக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ் தான், அந்த ஹோமோன் அது இது இந்த மாற்றங்கள் தான் வந்து நோய்களுக்கு காரணம் அப்படின்னாங்க. அதுக்கடுத்து மெண்டலின் அவர்லாம் வந்து
ஜீன் அதுகளை கண்டுபிடிச்ச பிறகு, ஜெனட்டிக்ஸை கண்டுபிடிச்ச பிறகு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ இது நோய் வந்து ஒன்றும் இல்லை, எங்கள் பரம்பரை அது வந்துட்டு இருக்குது அப்படின்னாங்க. அப்படி இப்படி பல்வேறு கதைகளை சொல்லி 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 வந்து 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 கடைசியில் இப்போ என்ன அப்படின்னா, இது ஹோலிஸ்டிக் அப்படின்றாங்க. மொத்தம் நோய் என்பது ஒரு காரணத்தினால் வர்றதில்லை அப்படிங்கிறது. அது ஒரு தனி சப்ஜெக்ட், ஒரு நாளைக்கு அதை பற்றி பேசுவோம். பல தொகுப்புகளினுடைய ஒரு விஷயந்தான் வந்து இந்த நோய் அப்படிங்கிறது. அது நம்பிக்கையிலும் வரலாம், விஞ்ஞானத்திலும் வரலாம், வெளியிலேருந்து வரலாம், சூழ்நிலையாலும் வரலாம், உடலுக்குள்ளேருந்து வரலாம், மரபணுவிலேருந்து வரலாம், கிருமியாலே வரலாம், எல்லாம் வரலாம். ரைட்? இப்படி இந்த விஷயங்களை வந்து இப்போ தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் இதை சொன்னால் இவன் வந்து சும்மா கான்ஸ்பிரசி தியரியை பேசுகிறான்னுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து ஈவன் வந்து மருத்துவமே வந்து இன்றைக்கி ப்ரிசிஷன் மெடிசன்னு ஒரு இது வந்து இன்றைக்கி அமெரிக்காவில் புகழ் பெற்று கொண்டு வருது. ஆங்கில மருத்துவத்துறையில் வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான வைத்தியம் அப்படிங்கிறதா. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ கேன்சர் அப்படிங்கன்னா அந்த கேன்சர் செல்லை எடுத்து அவனுக்குன்னு ஒரு வேக்சினை தயார் பண்ணுறது, அவ்வளோதான். அப்போ அவங்களுக்குன்னு இனிமேல் பொதுவான மருந்து இன்னும் ஒரு 10, 15, 20 ஆண்டுகளில் இந்த ஆன்டிபயோட்டிக் இந்த பொதுவான விஷயங்களே இருக்காது. எல்லாம் அவருக்கு தனித்தனி விஷயங்கள் தான் இருக்க போகுது. அதுதான் வந்து ஒரு பெரிய ஆய்வாக போகுது. நீங்கள் வேணால் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். சிடிசின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய வெப்சைட்டுகள், இந்த சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் வெப்சைட்டுகளில் இதில் எல்லாம் வந்து இந்த ப்ரிசிஷன் மெடிசின் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட, இப்போ எல்லாருக்கும் வந்து டயபெட்டிக் வந்தால் எல்லாருக்கும் ஒரே மாத்திரை, இனி அப்படி இல்லை, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வந்து ட்ரீட்மெண்ட் வரப்போகுது. அதுதான் வந்து அதுக்கு காரணம் வந்து இதுதான். அப்போ ஒவ்வொருவருடைய உடலும் வந்து வெவ்வேறு, எல்லாம் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிறது. அப்போ எங்களுக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்கள் இருக்குது, எங்களுடைய தொழில், எங்களுடைய ரிலேஷன்ஷிப், எங்களுடைய பிஹேவியர், எங்களுடைய லைஃப் ஸ்டைல், எங்களுடைய பயோகெமிஸ்ட்ரி, உங்களுடைய பயோகெமிஸ்ட்ரி வேறு, என்னுடைய பயோகெமிஸ்ட்ரி. பொதுவாக சில விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நடக்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து வேறு வேறு. ஹெரிடிட்டரி, இப்படி பல விஷயங்கள். மனம், உங்களுடைய மனம் வேறு, ஒவ்வொருவருடைய மனநிலையே வேறையே. ஸோ அப்போ இப்படி பல விஷயங்களை வந்து இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து ஆராய்ஞ்சு கொண்டிருக்கு. உடல், உள்ளம், உயிராற்றல், உணவு பழக்கங்கள், சுற்றுச்சூழல், தனிமங்கள், தாவரங்கள், விலங்குகள், நாங்கள் சாப்பிட்றது எல்லாமே உள்ளே போகுது. ரைட்? அதுவாக மாறுது. நீங்கள் எதுவாக இருக்கிறீங்களோ, எதை நினைக்கிறீங்களோ அதுவாக ஆகும்போது, எதை சாப்பிட்றீங்களோ அதுவாக ஏன் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைய கருத்து. ரைட்? குண இயல்புகள், ரசாயன மாற்றங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாம் வந்து எபிஜெனட்டிக்னு சொல்லக்கூடிய அதில் போய் சேருது. எல்லாமே எங்களுடைய மரபணுக்களுக்கு மேலே போய் மாற்றங்களை, திரிவுகளை, மியூட்டேஷனை உண்டு பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி விஞ்ஞானபூர்வமாக வந்துவிட்டது. ஸோ மரபணுக்கு இப்படி எல்லாம் பல தொகுப்புகளை கொண்டது தான் ஒரு மனுஷன். அப்போ இதுக்குள்ளே வந்து இந்த 3 விஷயம் எப்போவுமே நடந்து கொண்டு இருக்குது. நீங்கள் பேசினாலும், சிரித்தாலும், நீங்கள் விளையாடினாலும், உறங்கினாலும், என்ன செஞ்சாலும் இந்த 3 விஷயம் நடந்து கொண்டே இருக்குது. நமக்கு தெரியாது. ஒன்று வந்து ஜெனரேஷன், புதுசாக வந்து உள்ளுக்குள்ளே உருவாக்கம் நடந்து கொண்டு இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து பல ட்ரில்லியன் கணக்கான புது செல்கள் உருவாகி கொண்டே இருக்கும், புது மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அடுத்தது மீளுருவாக்கம், ரீஜெனரேஷன் நடந்து கொண்டே இருக்கும், அழிஞ்சு போக போக. அடுத்தது படைத்தல், காத்தல், அழித்தல், அவ்வளோதான். 3 பேர் இருக்காங்கல்ல, அவ்வளோதான். படைத்தல், காத்தல், அழித்தல், தட்ஸ் இட். அந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். உள்ளுக்குள்ளே அழிவு நடக்கையிலேன்னா, கலங்கள் இறக்கையிலேன்னா நாங்கள் எப்போது இறந்துருப்போம், வேறு நோய் வந்து இறந்துருப்போம். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவையற்ற கலங்கள் இறந்து போக வேண்டும், புதிதாக கலங்கள் உருவாக வேண்டும். இப்படிங்கிற விஷயம் நடந்து கொண்டே இருக்குது. இந்த ஹீலிங் வந்து தானாக நடைபெறும். பொதுவாக ஒருவருக்கு நோய் வருகிற பொழுது எங்களுடைய உடலில் ஒரு பெரிய ஒரு மெக்கானிசம் இருக்குது. முதல்ல தான் எங்களுடைய உடலை சரி பண்ண பார்க்கும். அப்போ அதுக்குரிய ஒரு வழியை வந்து நாங்கள் விட வேணும், திறந்து விட வேணும். அதுக்கு ஒரு டைம் கொடுக்க வேணும். அப்படிங்கிற இல்லைங்கிற பட்சத்தில் தான் பிறகு நாங்கள் மருத்துவ உதவியை நாடுறதுக்கு உடல் வந்து குணங்குறிகளை கொடுக்கும் வெளியில். அந்த குணங்குறிகள் வந்த பிறகு தான் நாங்கள் மருத்துவர்கிட்ட போகிறோம். ரைட்? அப்படி ஒரு எப்படி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பற்றி நாங்கள் பேசுகிறோமல்ல, அது மாதிரி எங்களுடைய உடலில் வந்து நேச்சுரல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற ஒரு இயக்கம், ஒரு செயல்பாடு வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்து கொண்டே இருக்குது. ரைட்? இந்த உடல், உள்ளம், உயிர் சக்தி, இது 3 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மனிதன் இறந்த பிறகு அவனுடைய ஜீரண உறுப்புகள் 24 ஹவர்ஸுங்க. ஒருவர் இறந்துட்டாருன்னா 24 மணி நேரத்துக்கு தொடர்ச்சியாக அவருடைய
கட் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய இது வந்து வேலை செய்து கொண்டு இருக்குது. சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகி சமைக்குதுங்க. அப்படி விஷயங்கள். இது கதை இல்லை, நிஜம். அவரது எலும்பு அவருடைய எலும்பு தொடர்ந்து 4 நாள் வரை வந்து எலும்பு வந்து லைவ் உயிரோடு இருக்குது. செத்த பிறகு தோல் வந்து 5 நாட்கள் வரை தன்னுடைய வேலை செய்து கொண்டு இருக்குது. நகமெல்லாம் வளர நீங்க பார்த்துருப்பீங்க. கண் மற்றும் காது இதெல்லாம் வந்து இறந்த அப்படின்னு டாக்டர் அறிவிச்ச பிறகு ரைட் 6 மணி நேரம் வந்து வேலை செய்யும். தசைகள் வந்து 1 மணி நேரத்துக்கு அதனுடைய ஸ்பாசம் இருக்குமா, சுருக்கம் ஸ்பாசம் இருக்கும். 6 மணி நேரத்துக்கு கண்ணு காதெல்லாம் கேட்கும். செத்த பிறகு கொஞ்சம் கவனமாக பேசணும், ரைட். பக்கத்துலேருந்து அதனால தான் வந்து அது இறப்பு நேரத்தில் அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம், தேவாரம் திருவாசம் நல்ல விஷயங்களை பேசுங்க அப்படின்னு. அப்போ செத்த உடனே என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, செத்த உடனே திட்டாதீங்க யாரையும். கேட்டால் அவர் கேட்டுக்கொண்டு தான் படுத்திருப்பார். அது மாதிரி சொல்கிறாங்க. அவரோட சிறுநீரகம் வந்து 6 மணி நேரம் செயல்படும். அதனால தான் வந்து 6 ஹவர்ஸுக்குள்ளே அதை எடுத்து 8 ஹவர்ஸுக்குள்ளே அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அப்போ எப்படி உடல் பிரிந்தாலும் இறந்தாலும் அவருடைய விஷயங்கள் வந்து செஞ்சு கொண்டே இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தியானத்தில் ரைட் எவ்வளவோ மில்லியன் கணக்கான எவ்வளோ மில்லியன் இருக்குது, கிட்டத்தட்ட 900 மில்லியனுங்க. ஒரு தடவை விந்து வெளியேறும் போது பல 900 மில்லியன் கணக்கான விந்தணுக்கள் வெளியேறுது ஒரு தடவை வெளியேறும் போது. அப்போ அதில் வந்து ஒரு எம்எல்ல வந்து குறைஞ்சது இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஒரு 50 to 100 மில்லியன் ஒரு 1 எம்எல்ஏ இருந்தால் அவர் ஒரு ஹெல்த்தியான ஆள் அப்படிங்கிறது. குழந்தையை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்குமான்னு இவ்வளோ மில்லியன் கணக்கான விந்தணுக்கள் உள்ளே போய் ரைட் போட்டி, பயங்கர போட்டி அங்கே நடக்கும். சும்மா அப்போ கடைசியில் வந்து உசைன் போல்ட் மாதிரி யார் வந்து நல்ல பயங்கர ஸ்பீடாக போய் நல்ல உற்சாகமாக போய் நல்ல ஹெல்த்தியான ஆள் தான் நாங்கள் உள்ளே போய் அவருக்கு முட்டைக்கு அந்த ஃபலோப்பியன் டியூப்புக்குள்ளே கிட்ட போக முடியும். முட்டை கிட்ட போன உடனே அங்கே கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் கிட்ட போயிடுவீங்க. அதில் செலக்ட் பண்ணுறது யாருன்னா நீங்கள் தான். அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா நீங்கள் தான் செலக்ட் பண்ணீங்க உங்கள் பிள்ளைய, உங்களுடைய கணவர் அல்ல. விளங்குதா உங்களுக்கு உங்களுக்கு வந்த பிறந்த பிள்ளைய யார் உங்களுடைய கணவரில் இருந்து எந்த விந்தணு உங்கள் முட்டைக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதே பெண்கள் தான், முட்டை தான். அப்போ அப்படி வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து நடக்குது. அதுக்கு பிறகு தான் அந்த முட்டை வந்து இந்த போய் இது உடைச்சி இந்த விந்தணு வந்து முட்டை சுற்றி பல விந்தணுக்கள் இருக்கும். ஆனால் எந்த விந்தணு அப்படிங்கிற தீர்மானிக்கிறதே இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் சயின்ஸ். இது விந்தணுவை தீர்மானித்து அதில் வந்து ஒரு சரியான ஆளை தேர்ந்தெடுத்து உள்ளே விடுவார். அதுக்குள்ளே என்ன நடக்கும்னா இப்போ ஒரு சயின்டிஸ்ட் ரொம்ப சொன்னது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அதில் வந்து மிமிக் பண்ணுமா, சிலது வந்து நல்ல ஹெல்த்தியான ஆள் மாதிரி நல்ல புஷ்டியான ஆள் மாதிரி அவர் மிமிக் பண்ணி உள்ளே போயிடுவார். அவர் தான் பிறகு நாங்கள் பிரச்சனை கொடுக்குறான், சரியா? அப்போ அது மாதிரி இப்படி இந்த விந்தணு உள்ளே போய் ரைட் இப்படி தான் அது விந்தணுனுடைய முழு அமைப்பு. இந்த வாலுக்கும் இதுக்கு இந்த பாடிக்கும் இடையில இருக்கிற விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயமா. அதுக்குள்ளே வந்து ஒரு மோட்டார் வந்து மோட்டார் இருக்கு தானே, மோட்டார் இப்படி சுற்றுதல்ல, அது மாதிரி ஒரு புரோட்டீன் மெக்கானிசம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கான். இது மாதிரி ஒரு இயந்திரம் எப்படி வேலை செய்யுதோ அது மாதிரி அந்த வால் இப்போ தெரியும் உங்களுக்கு, பேத்தக்குட்டிக்கு வால் எப்படி இருக்கும், தவளைக்குட்டிக்கு அதே மாதிரி அந்த வால் சுற்றுற டெக்னிக்கை வந்து ரொம்ப ஆச்சரியமாக ஒருத்தர் போட்டிருக்காரு. இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு மெக்கானிசம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த வாலில். அப்படி அதை ரொட்டேட் பண்ணுறதுனால அந்த வால் ஸ்பீடாக சுற்றி கொண்டு போகுது அப்படிங்கிறது. இப்படி போய் கடைசியில் அந்த முட்டையை வந்து சேர்ந்து அந்த முட்டையை உடைச்சி பெரிய உடஞ்சி உள்ளே போகிறாரு. உள்ளே போய் வந்து வால் வெளியில் வந்துடும். பிறகு ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அங்கே தான் கட்டல் நடக்கும். இந்த கரு முட்டையினுடைய கருவும் அந்த கருவும் சேர்ந்து பிறகு 2 பேரையும் விட்டுருவாங்க. விட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து ரைட் இப்படி வந்துடும். ஒரு அம்மா அப்படிங்கிற ஸ்தானம் ஒருவருக்கு எங்க உருவாகுது அப்படின்னா, அம்மாவுடைய பயணம், ஒரு தாயினுடைய பயணம் எங்க உருவாகுதுண்டா ரைட். இப்போ இதில் தமயந்தி இருக்கிறாங்க, நான் சில பேர்களை சொல்லலாம். தமயந்தி உடைய வயிற்றுக்குள்ள அவளுடைய மகள் கருவில் உருவாகும் போதே அங்கே அந்த தமயந்தியுடைய மகள் இவளுடைய கருவறையில் இருக்கும்போதே அந்த 5வது 6வது இதில் போட்டு பாருங்க எத்தனை
14th வீக் 14வது வாரத்தில் கருமுட்டை அங்கே உருவாயிடுச்சு. கருமுட்டைக்குரிய விதை போட்டாச்சு. அவள் பிறந்த பிறகு, பூ பெய்தின பிறகு, அவள் வயசுக்கு வந்த பிறகு, உங்களுக்கு தெரியும் மெனார்கி அப்படிங்கிற வந்த பிறகு தான் அந்த கருமுட்டைகள் வந்து பெருசாக வளர தொடங்கும். ஆனால் அந்த முட்டை உருவாகிறது எவ்வளோ முட்டை, உங்களுடைய மகளுடைய முட்டை உங்கள் வயிற்றுக்குள்ள, நான் சொல்கிறது உங்களுக்கு விளக்கமாக நினைக்கிறேன், உங்களுடைய மகள் குழந்தையாக 14வது வாரத்தில் இருக்கும்போதே ரைட் அந்த அவ தாயாகிறான்னா அதுக்குரிய சாரம் வர்றா. அப்போவே வந்து 4 மில்லியன் 4 லட்சம் முட்டைகள் வந்து உருவாயிடுச்சு பாருங்கள். அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு பிறகு வெளியில் அவ வயசுக்கு வரும்போது ஒரு 100,000 வருது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒவ்வொரு மாத விளக்கின் போதும் அந்த முட்டைகள் வந்து வெளியேறுது. அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்படி இப்போ இந்த உடல் இதில் ஒன்றுக்கும் இன்னொன்றுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, இப்போ சுவாச பை எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சுவாச பையை மட்டும்தான் பார்க்குறீங்க. அந்த சுவாச பையினுடைய செயல்பாடு, அந்த சுவாச பையினுடைய அதாவது ஃபங்க்ஷன் வந்து எங்கே எந்தெந்த உறுப்புகளில் இருக்குது பாருங்கள். அங்கே போனில் இருக்குது, லிவரில் இருந்து அங்கே மெட்டீரியல் வர வேணும், மண்ணீரலில் இருந்து வர வேணும், லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் நிணநீரில் இருந்து வர வேணும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்னியிலேருந்து அங்கே வர வேணும், ஸ்பிளீனில் மண்ணீரில் இருந்து வர வேணும், ரைட், தைராய்டு சுரப்பியிலிருந்து வர வேணும். வேறு இடங்கள்ல இருந்து இந்த சுவாசப்பையினுடைய இயக்கத்துக்கு, உதாரணமாக சுவாசப்பைக்குள்ளே ஒரு அல்வியோலை அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அல்வியோலைன்னா காற்றறை, ரொம்ப மெல்லிய கண்ணுக்கு தெரியாத, கடுகை விட பல 100 மடங்கு சின்னது, ஒரு கடுகை விட பல 100 மடங்கு சின்னதாக அந்த அல்வியோலை. அப்போ அதை சுற்றி ரத்த குழாய்கள் இருக்குது, அதுக்குள்ளே காற்று போய் அங்கேருந்து தான் வந்து ரத்த ஓட்டத்துக்குள்ளே போய் இப்போ இதயத்துக்கு போகுது. அப்போ அந்த அல்வியோலைகள் சுருங்கி விரியறதுக்கும் இயங்குறதுக்கும் அதுக்குள்ளே வந்து சர்ஃபக்டன் அப்படிங்கிற ஒரு நுரை, நீங்கள் வந்து ஒரு நுரை சவுக்காரத்தை எடுத்து நுரை விட்டீங்கன்னா அப்படி இருக்கும், அது மாதிரி. அப்போ அந்த ஒரு நுரையும் இன்னொரு நுரையும் ஒட்டுவதற்குரிய, அதை ஒட்டி கொண்டு ஒரு சுவாச பையா மாறுவதற்குரிய ஒரு மெக்கானிசத்துக்கு தேவையான ஒரு சுரப்பு எங்கேருந்து வருது பாருங்கள். அது எலும்புலேருந்து வருது, லிவர்லேருந்து வருது, தைராய்ட்லேருந்து வருது, ரைட், இந்த பக்கம் இப்படி பல இடங்கள்லேருந்து வந்து அங்கே வருது. அப்போ சுவாச பைங்கிறது ஒரு தனி உறுப்பு அல்ல. ஒரு சுவாசப்பை இயங்குவதற்கு மெக்கானிசம் இருக்குது. சுருங்கி விரிய வேணும். சுருங்கி விரியறேன்னா அந்த மெக்கானிசம், அதுக்கு ஒரு தொராசிக் கேவிட்டி வேணும். அதுக்கு ஒரு ரைட், தொராசிக் கேவிட்டின்னா எங்களுடைய நெஞ்சு கூடு, இந்த நெஞ்சு கூடுனுடைய எலும்புகள் சுருங்கி விரிய வேணும். அதுக்குள்ளே இருக்க தசைகள் சுருங்கி விரிய வேணும். இந்த ரிப்பு மசில் சுருங்கி விரிய வேணும். அப்டோமினல், நாங்கள் வச்சு ஏதோ சுவாச பையில தான் மூச்சு விடுற இல்லை, நீங்கள் உங்களுடைய அடி வயிற்றுலேருந்து உங்கள் மூச்சு வருது, ரைட். அப்படி மூச்சு உந்தி முதலா அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறார். அது மாதிரி வயிற்றில் இருந்து தான் அந்த டயஃப்ரம் வந்து இயங்குது. டயஃப்ரம் வந்து இயங்குறதுனால தான் சுவாசப்பை இயங்குது. சுவாசப்பை இயங்குறதுனால டயஃப்ரம் இல்லை, டயஃப்ரமும் கூடவே சேர்ந்து அதனோட செயற்படுது. இந்த சுற்றி இருக்கிற சுவாசப்பை சுற்றி இருக்கிற எலும்புகள் சுருங்கி விரியுதுங்க. எவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே வந்து மேலே மூளையிலேருந்து அங்கே இப்போ நிறைய ஏற்பட்ட விஷயம். அப்புறம் எங்களோட வேகஸ் நர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பு, மூளையிலேருந்து வரக்கூடிய நரம்பு, ரைட், ரத்த ஓட்டம், இதெல்லாம் சேர்ந்து தான் சுவாசப்பை இயங்குது. இது இல்லாமல் ப்ரெஷர், வெளியில் இருக்கிற ப்ரெஷர், இந்த வெளியில் அட்மாஸ்பியரில் இருக்கிற ப்ரெஷர், சுவாச பைக்குள்ள இருக்கிற ப்ரெஷர், சுவாச பையை சுற்றி இருக்கிற புளூரா அப்படிங்கிற அந்த வெளிச்சுவரை சுற்றி இருக்கிற அந்த ப்ரெஷர், இதெல்லாம் வந்து ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ரெண்டும் இருக்கிறதுனால தான் அந்த அப்படியே மாற்றி மாறி சுவாசம் நடக்குது. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் உள்ளுக்குள்ள நடக்குது. நீங்கள் ஏதோ அப்படி மூச்சு விட்டு போறீங்க, அவ்வளோதான். இந்த மூச்சு விடுறதுக்கு இத்தனை பேர் உங்களுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யணும். அவனுக்கு அதை இயக்குற ஆள் அங்கே மூளையில் ஒரு ஆள் இருக்கிறார், ரைட். மூளையில் வந்து ரெஸ்பிரேட்டரி சென்டர்னு ஒன்று இருக்குது. அவர் தான், அவர் கொஞ்ச நேரம் நெத்திரை ஒன்றுட்டாருன்னா அவ்வளோதான், நிரந்தரமாக அப்புறம் நமக்கு நெத்திரை தான். அந்த அளவுக்கு இப்படி பல விஷயங்கள். இந்த மூளை மற்ற உயிரினங்களை விட மனிதனில் மட்டுமே அதிசயம். இந்த உள்ளங்கை, எங்களுடைய உள்ளங்கை வந்து அதனுடைய அதுக்குள்ளேயே உள்ளங்கையை பற்றியே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேசலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த மூளை அதிகமாக வேலை வாங்கும் மனித உறுப்பு எது அப்படின்னா எங்களுடைய சுவாசப்பை அல்ல, இதயம் அல்ல,
மூளை எது அதிகமாக வேலை வாங்குது அப்படின்னா, மூளையில் எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னா இதுக்கு தான். மனிதனுடைய மூளை, எங்களுடைய இந்த கட்டை விரல், உள்ளங்கை, இதனுடைய இயக்கம் இருக்குல்ல, இதுதான் எங்களுடைய எவல்யூஷனில், எங்களுடைய கூர்ப்பில் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது வேற எந்த உயிரினத்துக்கும் கிடையாது. கிட்டத்தட்ட சிம்பான்சிக்கு கிட்டத்தட்ட இருக்குது. ஆனால் வந்து இதனுடைய செயல்பாடு நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். இங்கே பாருங்க, நான் செய்கிற மாதிரி இப்படி வந்து மனிதன் மட்டுமே தான் பண்ண முடியும். வேறு எந்த உயிரினம், மற்ற உயிரினம் எல்லாமே ஒரு பொருளை பிடிக்கிறத அப்படி தான் பிடிக்கும். நாங்கள் மட்டும்தான் அப்படி பிடிக்க முடியும். ரைட்? அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது. நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோம்னா கிட்டத்தட்ட 72 தசைகள் வேலை செய்யணும். ஒரு வார்த்தைக்கு அம்மான்னு சொன்னால் 72 மசில்ஸ் வேலை செய்யணும். இந்த தாடை எலும்பு மிக முக்கியமானது. இப்படி ஒவ்வொன்றும் எங்களுடைய உடலில் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் இதுதான் வந்து மூளையில் நான் இப்போ சொன்னேன் பாருங்கள். இது மூளை அப்படின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்த மூளையில் அதிகமான இந்த இதில் வந்து பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்புறம் சென்சரி கார்டெக்ஸ்ன்னு இருக்குது, உணர்வுகளை வாங்குவதற்கும் எங்களுடைய இயக்க நரம்புகளுக்கும். இந்த இடத்துல வந்து இது அப்படியே மொத்தமாக நான் இதில் ப்ளூ கலரில் இருக்கிறத இங்கே எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் இந்த உடம்பை விட எதுக்கு உள்ளங்கைக்கு தான் அதிகமான ஸ்பேஸ் இருக்குது, அதிகமான வேலை செய்யுது பாருங்கள். இந்த பக்கம் வந்து நாக்கு, எங்களுடைய ஐம்புலன்களுக்கும் அதிகமாக இருக்குது. அதில் குறிப்பாக எங்களுடைய குரல், நாங்கள் மட்டும்தான் பலவிதமான குரல் அசைவுகளை கொடுக்க முடியும். மற்ற உயிரினங்கள் சத்தம்தான் போடும். ரைட்? அப்போ இப்படியான இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இதுக்கு முக்கியத்துவம். அதில் இந்த உள்ளங்கையை நீங்கள் மறக்கவே கூடாது வாழ்க்கையில். பாருங்க எவ்வளோ உள்ள ஒரு கைக்கு வந்து இந்த உள்ளங்கைக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த கட்டவிரலுக்கு வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது மூளையில், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. எங்களுடைய வோக்கல், உடல், எங்களுடைய தொண்டை சத்தத்தை, எங்களுடைய பேச்சை கண்ட்ரோல் பண்ணுற இடங்கள், இது ரெண்டும் வந்து எங்களுடைய மனிதனுடைய வரலாற்றில், இந்த எவல்யூஷனில், கூர்ப்பில் வந்து ஒரு முக்கியத்துவமாக வந்து மூளை. ஏன் நாங்கள் மனுஷன் அப்படின்னு சொல்கிறோம்னா இதுதான் இதனுடைய விஷயங்கள். இப்படி பல்வேறு விஷயங்கள் இதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தில் இதான் இந்த மோட்டார் அண்ட் சென்சரி, இதில் இருக்கிற உணர்வுகளையும் இந்த இயக்கத்தையும் முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த உள்ளங்கை பாருங்க எப்படி இருக்கு. உள்ளங்கையில் இருக்கிறதுலே வெரி காம்ப்ளிகேட்டட் அனாட்டமி படிக்கிற பொழுது இந்த உள்ளங்கையை மட்டுமே கிட்டத்தட்ட 1 மாதம் படிப்போம். இதில் இருக்கிற இந்த இரத்த குழாய்கள், இதில் இருக்கிற தசைகள், இது எல்லாத்தையும் வட்டி படிக்கிறதுக்கே இதில் இருக்கிற இரத்த குழாய்களே இருக்கும். பாமார் ஆச்சு அப்படின்னு படிப்போம். பாமார் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லும்போது மருத்துவர்களுக்கெல்லாம் பழைய ஞாபகங்கள் வரலாம். இதுக்குள்ள இந்த ஃப்ளெக்ஸா ரெட்டினாக்குலம், இது எல்லாத்தையும் பாதுகாத்து இந்த இரத்த குழாய்களை நரம்புகளையும் பாதுகாத்து வச்சிருக்கிற விஷயம், இப்படி பல விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இந்த இயக்கம் அப்படிங்கிறது ஆப்போசிட் ஆக்ஷன்னு சொல்லுவோம். ரைட்? இது வந்து ரொம்ப முக்கியம் எங்களுடைய மனிதனுடைய கூர்ப்பு வரலாற்றில், எவல்யூஷனில். பாருங்கள் எப்படி இருக்குது. இரத்த குழாய்கள் மற்ற நரம்புகள், இது இயக்கிற இந்த ஒவ்வொரு தசைகள், ஒவ்வொரு விரல்களையும் இயக்கக்கூடிய நரம்புகள் ஒன்றோடு ஒன்று ஆப்போசிட்டாக வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு பெரிய மெக்கானிசம். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குண்டு மூளையில் ஒரு பெரும் பகுதி இருக்குது அப்படிங்கிறது. ஒரு நரம்பு இப்படி ஒன்று வேலை செய்யலைன்னா மற்றதும் அப்படி அதனோட சேர்ந்து வேலை செய்யும். இப்போ சில பேருக்கு பதில் அப்படி தான் இருக்கும். இது பேரலைஸ் ஆகிடுச்சுன்னா அப்படி இருக்கும், இது வேலை செய்யாது. அப்போ இந்த மூண்டும் வந்து சரியாக இயங்காது. ஏன்னா இது வேலை செய்யாது தான். இந்த அல்னார் நரம்பு, அல்னான்னு சொல்லுவோம், அல்னா, அப்புறம் ரேடியஸ், அப்புறம் மீடியன், 3 நரம்புகள் இதுக்கு போகுது. இது போய் அது பிரான்ச் கொண்டு வந்து அப்படி செய்யுது. அந்த இயக்கத்துக்கு வந்து ஒவ்வொன்றோட. ரைட்? இன்னொரு இந்த சிலையோட நாங்கள் நிப்பாட்டுவோம். அப்புறம் நாங்கள் டிஸ்கஷனுக்கு போவோம் 15 நிமிடங்கள். இதில் இந்த மூளையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. இது பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏரியா போஸ்ட்ராமா அப்படின்ட்டு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதி இந்த எங்களுடைய எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் மூளையினுடைய தண்டு வடம் மேலே தொடங்குற இடத்துல இந்த பகுதி இருக்குது. சிறுமூளைக்கு இந்த பான்ஸுக்கும் வந்து அதுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த இடத்துல இருக்குது ஏரியா போஸ்ட்ரோமா. இங்கே தான் வந்து நான் சொன்னேன்ல அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு நான் முதல்ல ஒன்று சொன்னேன். அது மாதிரி நேச்சுரல் இன்டெலிஜென்ட் ஒருத்தர் இருக்கிறார். இவர் தான் அந்த முக்கியமான ஆள். இந்த நேச்சுரல் இன்டெலிஜென்ட் வேறு என்ன செய்வாருண்டா, உடம்பில் எங்கே
மாற்றங்கள் நடந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு கிருமிகள் போனாலும் அல்லது ஏதாவது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்தாலும் தேவையில்லாமல் வெளியில் இருந்து அல்லது உள்ளுக்குள்ளே இருந்தோ ஒரு இது நடந்தால் இவருக்கு வந்து இவர் தான் ஹெட் ஆஃபீஸ், சிஐடியுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இவருக்கு வந்து அந்த மெசேஜ் வரும். அவர் மெசேஜ் வந்த உடனே அவர் அதுக்குரிய ஆக்ஷனில் இறங்குவார். இப்போ நீங்கள் தெரியாமல் வந்து உடனடியாக ஏதோ ஒரு பாய்சனை அல்லது ஒரு நச்சு பொருளை குடிச்சிட்டிங்கன்னா உடனே என்ன உங்களுக்கு வருது? வாமிட்டிங் வருது. உடம்பு உள்ள வயிற்றை தாண்டி அங்கே போக விடாது. ஏன்னா வயிற்றுல இருந்து உடனடியாக நீங்கள் நச்சுத்தன்மை உள்ள ஒரு பொருளை உள்ளே குடிச்சிட்டிங்க அப்படின்னா ரைட், உடனடியாக அங்கே வயிற்றுல இருந்து இவருக்கு தான் மெசேஜ் வரும். இந்த போஸ்ட்ரோமா போஸ்ட்ரோமாவுக்கு வந்து மெசேஜ் வந்தோடனே அவர் உடனே என்ன செய்வார்னா உங்களை வாந்தி எடுக்க வைப்பார், உங்களை வந்து தும்ப வைப்பார், அல்லது உங்களை இரும வைப்பார், அல்லது உங்களுக்கு வயிற்றால் அடிக்க வைப்பார். ஏதோ ஒன்று செய்து இவர் வந்து எங்களை காப்பாற்றத்தான் இவர் முயற்சி பண்ணுவார். அப்போ உடல் வந்து பாருங்க எவ்வளோ ஒரு அலர்ட்டாக இருக்கு, எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்க. ஒரு சின்ன இடம், அந்த இடம் அது போஸ்ட்ரோமாங்கிறது ஒரு சின்ன குட்டி இடம். அப்போ எங்களை சக்தி எடுக்க வைக்கிறதும் அந்த அப்படியாவது அதை வெளியேற்றணும்னு நினைக்கிறதும் எல்லாமே வந்து இவற்ற வேலை தான். அப்படி ஒரு அற்புதமான சிஸ்டம், ரைட்? பாருங்க எவ்வளோ ஒரு விஷயம். நம்ம சிறுநீரகத்தில் 10 லட்சத்துக்கு மேலே இருக்குது, 1 மில்லியனுக்கு மேலே இருக்குது ஃபில்டர்ஸ், வடிகட்டுறது. ரைட், இப்படி தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பார்ப்போம். இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கிறது. நாங்கள் அதில் டிஸ்கஷனுக்கு போயிட்டு பிறகு இதனுடைய தொடர்ச்சி, இது பார்ட் 1. இன்னும் பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம், அதை பற்றியெல்லாம் பார்ப்போம். இதோடு நான் நிகழ்ச்சியை என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நீங்கள் இது தொடர்பான ஏதாவது கேள்விகள் இருந்தால் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் அல்லது டிஸ்கஷனுக்கு போவோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. உங்களுடைய பேச்சு தொடர்ச்சியாக இடம்பெற போகின்ற ஒரு சிறப்பான பேச்சாக இருக்கின்றது. என்ற ஒரு விழிப்புணர்வான பேச்சாகவும் எங்களை உள்ளுணர்வுக்குள்ளே எங்களுக்குள்ளே நாங்கள் எங்களை எவ்வாறு காணலாம் என்ற அந்த தியானத்தினுடைய அந்த இதையும் நீங்கள் கலந்து இங்கே தந்திருக்கின்றீர்கள். நிறைய பேர் உங்களுக்கு இப்ப கருத்துரைகள் சொல்வார்கள். அதுக்கு முதல் உங்களுடைய இந்த அழகான சிறப்பான பேச்சுக்காக முதலிலே நாங்கள் 60 வினாடிகள் கைகளை தட்டி உங்களுக்கு நன்றிகளை கூறுவோம். நன்றி, 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 அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது நான் எங்களுடைய தளத்தின் அருந்ததி அம்மா அவர்களை முதலில் அன்புடன் அழைக்கின்றேன் இது சம்பந்தமாக சிறிது விளக்கம் கூறுவதற்கு. நன்றி அம்மா, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் போல் மாஸ்டர். மிகவும் அழகாக உடலுக்குள்ளே ஒரு உலா என்ற தலைப்பு எடுத்து முதல் எங்களுக்கு அந்த தியானத்தையும் வழி நடத்தினீர்கள். அது ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் மற்ற நேரத்தில் மூச்சை கவனிக்கின்றோம் என்று நீங்கள் சொல்லும் போது நாங்கள் ஒவ்வொரு அவயவத்தையும் கவனித்ததால ஒரு வித்தியாசமான இருந்தது. இன்று தொடக்கம் நான் யோசித்தேன், அந்த உண்மையா உடம்புக்கு நாங்கள் காளையான் பேச்சும் அதே மாதிரி தான், இந்த உடம்பே ஆலயம் உயிரே கடவுள் என்று சொல்லித்தான் இந்த மார்னிங்கும் அதை தொடர்ந்து எப்பவும் எங்களுடைய தளத்துல அந்த ஒன்றுக்கொன்று தொடர்பான பேச்சுகள் வந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி காளைமையான் பேச்சுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு நீங்களும் கூறினீர்கள். அதாவது உடலுக்குள்ள வந்து படைத்தல், காத்தல், அழித்தல் 3 நடக்கின்றது. அது ஒரு புதுவிதமாக என்று கேள்விப்பட்டேன். நான் அதை தெரியாமத்தான் நாங்கள் எங்களை நடத்தி கொண்டு வருகின்றோம். மற்ற மீளுருவாக்கம், அந்த ஹீலிங் தானாகவே நடக்கிற என்பதையும் கூறியிருந்தீர்கள். மிகவும் அருமையான பேச்சு. எத்தனையோ பேர் கை போட்டபடியே நான் நீங்கள் சொன்னதையே திருப்ப சொல்லாமல் சரியான நன்றி உங்களுக்கு. ஏனென்றால் நீங்கள் கணக்கு விஷயங்கள் இன்றைக்கு எங்களுக்கு எடுத்து உரைத்தீர்கள். மீண்டும் நாங்கள் தொடர்ந்து மற்றதையும் கேட்போம் என்று கூறிக்கொண்டு, என்ன நீங்கள் சொன்ன பிறகு நீ கொஞ்சம் உடம்பை கவனமாக பாவிக்க வேண்டும் என்று அது எவ்வளவு வேலை செய்யுது என்பதை நீங்கள் இன்றைக்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றீர்கள். மிக்க நன்றி. நன்றி, 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 நன்றி அம்மா உங்களுக்கு. அடுத்து பஞ்சாட்சரம் ஐயா, நீங்க பேசுங்க சிட்னியில இருந்து. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் யோசப் மாஸ்டர் அவர்களுடைய பேச்சு அருமையாக இருந்தது. அதாவது இறப்புக்கு டெபினிஷனை சொல்லும் பொழுது சில உறுப்புகள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன,
அப்ப அது எத்தனையோ உறுப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. 6 நாள் வரை இயங்குற தோலும் இருக்கிறது. அப்ப அதிசயமா இருந்தது. நாங்கள் இதை பற்றி முதல் யோசிக்கவில்லை, இப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணும் என்று. அப்ப இறப்புக்கு ஒரு டெபினிஷன், ஒரு டெட் லைன் ஒன்று இருக்க வேணும். இவன் டிக்ளேர் பண்ணேக்க இறந்து விட்டாருன்ற உடனே அப்ப என்ன என்றால், இப்ப லைஃப் சப்போர்ட்ல இருக்கேக்க அவையின் நிலைமை என்னன்றது எனக்கு விளங்க இல்லை. இப்ப உயிரோடு தான் இருக்கணுமோ இல்லையோன்றது லைஃப் சப்போர்ட். அதையும் எனக்கும் இப்ப நீங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு கொண்டு வரைக்கு எங்களுக்கு இன்னும் கூடுதலாக வருகிறது. அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு பற்றோ இல்லை ஆசையோ அற்று போற நிலைமையிலே எங்களை தள்ளி விட்டுட்டு இருக்கிறீர்கள். அப்ப நீங்க இப்படி பேசினதால நாங்கள் தியானத்துக்கு கிட்ட வர்ற மாதிரி இருக்கு. ஆசைகள் பற்றுகள் இல்லாம போகல வேணும். அப்ப எங்களுடைய ஆசை இருந்தாலும் அதுல வேலை இல்லையென்று நீங்கள் வடிவாக சொல்லிட்டீர்கள். பலர் கையெழுத்திருக்கிறார்கள். நன்றி ஐயா, அருமையான பேச்சு. நீங்கள் புது விதமாக யோசிக்கிறீர்கள். அதுக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும். வணக்கம். வணக்கம். நன்றி 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 பஞ்சாச்சரம் ஐயா. அழகாகவும் சொல்லுங்க. இல்ல, அதுல குறிப்பாக இப்பவே அந்த சீக்கிரட்டை உடைச்சு விடுறேன் நான். ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டர் என்ன சொல்றாரு தெரியல. என்னுடைய அடுத்த இந்த மாதத்துக்கான பேச்சே வந்து நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய தொடர்ச்சி தான், இறப்பு அப்படிங்கிறதுடைய அதை பற்றி தான் பேச போகிறேன். பார்ப்போம். அது ஒரு வித்தியாசமாக நான் வந்து அதை ஆராய போகிறேன். விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக நான் படித்த, தெரிந்து கொண்ட, என்னுடைய பேராசிரியரிடமிருந்து கற்றுக்கொண்ட, மகான்களிடமிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்த என்னுடைய உரை. அதுக்கு பிறகு இந்த உடலுக்குள்ளே உலா வந்து இது தொடரும். அது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 சீரீஸ் போகும்னு நினைக்கிறேன். நன்றி 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 ஐயா. நீங்கள் ஒரு அளவா அரை மணித்தியாலத்துக்கு உங்களுடைய உரையை தந்தால் இன்னும் ஒரு அரை மணித்தியாலம் 3/4 மணித்தியாலம் எங்களுடைய நேயர்களுடைய கருத்துரைகள் கலந்துரையாடல் இடம்பெற்றால் சிறப்பாக இருக்கும். நீங்கள் பகுதி பகுதியாக கொண்டு போங்கள், அழகாக இருக்கலாம். நன்றி ஐயா உங்களுக்கு. அடுத்து ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா, நீங்க பேசுவோம். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம் ஐயா. நான் இவ்வளவு காலமும் மனம் பேசுதென்றுதான் இருந்தேன் என்று உடல் பேசியது. உடல் மட்டும் பேசியதில்லை, உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் எங்களோடு பேசியது. தியானத்தினுடைய உயர் பொருளை தந்தீர்கள் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. அடுத்து தமாமா பேசுங்கம்மா. ஜேம்ஸ் ஐயாவுக்கு ஒரு இது என்ன அப்படின்னா, இல்லை ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் ஒவ்வொரு உறுப்போட பேசி பாருங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை பேசணும். பேசணுன்னா ஏதோ சும்மா நம்ம ஏதோ பைத்தியம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதாவது வந்து இப்போ மனதோட நீங்கள் வந்து தியானம் அப்படிங்கிறது நிறைய பேர் நினைக்கிறோம், நம்ம மனதை ஆழ்மனத்துக்குள்ளே போய் அங்கே போய் இங்கே போய் அங்கெல்லாம் ஒன்றும் போக தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்சதோட நீங்கள் இருந்த இதயத்தோட கொஞ்ச நேரம் பேசுங்க. என்னப்பா அப்படின்னு சமாச்சாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்லும் உங்களுக்கு. இதுதான் பிரச்சனை, என்ன பிரச்சனை, அப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும். சிறுநீரகத்தோட கொஞ்ச நேரம் பேசுங்க. உங்களோட சுவாசத்தை வந்து மூச்சை வந்து உற்று பார்க்கறது அது இல்லை, சுவாச பைக்குள்ள என்ன நடக்கும். அப்போ நீங்கள் அது பேசுகிறதா முதல்ல உங்களுக்கு. இப்போ வந்து நான் வந்து ஜெகநாத் மாஸ்டரோட அவரோட ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னா முதல்ல அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து என்ன சொல்ற எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அவரை பற்றி தெரிஞ்சால் தான் அவரோட பேச முடியும். இப்போ ஜெகநாத் மாஸ்டர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா அவருடைய துறை சார்ந்து ஏதாவது அவருடைய சந்தேகம் கேட்கலாம். அவர்கிட்ட போய் வந்து நீங்கள் இந்த பஞ்சாபில் இப்போ பீகாரில் எங்கே மியான்மரில் பூகம்பம் வந்தது என்னன்னு நான் அவர்கிட்ட கேட்க முடியாது. அப்போ எதை தெரிஞ்சிருக்கிறதோ அதுதான் கேட்க முடியும். அப்போ நீங்கள் முதல்ல அந்த உறுப்புகளை பற்றி நாங்கள் தெரிஞ்ச ஓரளவுக்கு அதுதான் இந்த நிகழ்ச்சியே. உறுப்புகளை பற்றி ஒரு சில விஷயங்கள், இதயம் எப்படி இயங்குது, சிறுநீரகம் எப்படி இயங்குது, ஈரல் எப்படி இயங்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதோட பேசலாம். அப்போ உங்களுக்கு அது என்ன மொழி உங்கள்கிட்ட சொல்லுது, என்ன ஈரல் உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிற உணர்றதுக்கே முதல்ல அதை பற்றி நீங்கள் தெரிய வேணும். அதுக்காக போய் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லை. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. தமாமா பேசுங்க. வணக்கம் எல்லோருக்கும். சிறப்பான கற்பனை கூடிய உரை, பாராட்டுகின்றேன். இதில் எனக்கும் விருப்பம் உண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்க கூறிட்டீர்கள், முட்டைய விந்துவை சந்திக்க பட்டுமெத்தை விரித்து வரவேற்க காத்திருக்குமாம். காத்திருந்த மாது சந்திக்க முடியாது விரக்தியுற்று
கண்ணீர் வடிப்பது மாதவிடாயாக இரத்த கண்ணீராக மாறுகின்றது என்றும் கூறுவார்கள் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. அடுத்து டாக்டர் ஜெகநாதன் ஐயா, நீங்க பேசுங்க. நன்றி பால் ஜோசப் மாஸ்டர். கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் கண்ட மாதிரி எனக்கு நினைவு இருக்கின்றது. வந்ததுக்கு நன்றி. உங்களோட தலைப்பு உலாண்டோன்னு நான் யோசிச்சேன், ரவுண்ட் த பாடி என்றுதான். நான் இது பார்ட் 1 தான், இன்ட்ரடக்ஷன் மாதிரி கிடக்குது. நாங்கள் உலாவ போறது வந்து தெரிஞ்ச இடத்துல உலாவலாம், தெரியாத இடத்துலயும் உலாவலாம். நான் என்ன சொல்ல வந்தேன், தெரிஞ்ச சொல்லிக்கல சிந்தனை என்று சொல்லி வரப்போகுது. நீங்கள் உடலை பற்றி பேசுவதில் அவ்வளவு குழப்பம் பெறாது. நான் 14ஆம் தேதி மனதை பற்றி பேச போறேன். அப்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கல யோசிச்சேன், என்ன அப்ப மனதை பற்றி பேசவே எனக்கே மனக்குழப்பம் வரமோன்னு பயந்துட்டேன். ஏன்னு சொன்னா, அறிந்து புரிந்து தெரிந்து உணர்ந்து எல்லாம் கடைசியில ஒன்றுக்குள்ள வந்து முடியுது. அப்ப ஏன் இப்படி பிரிச்சு பார்க்கணும்? அதுக்குள்ள இப்ப விழிப்பு வந்து சேர்த்து போட்டீங்க. நான் அதை விழிப்புணர்வு சொல்லே பாவிக்கிறேன் இல்லை, அது 14ஆம் தேதி விளங்கப்படுத்துவேன். என்று சொன்னா, இந்த அறிகுறிகள் விழிப்புணர்வு தருது என்று ஏற்கனவே ஒரு குறிப்பிட்டார். அதுதான் அவேர்னஸ் என்று சொல்றது. அது வந்து எங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, சிம்டம்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு சிக்னல், உங்களுக்கு பிரச்சனை ஒரு வார்னிங் அதுதான் கொடுக்குது. ஆனா எங்களுக்கு தெரிய போறது இல்லை என்ன டயக்னோசிஸ், அதுக்கு டாக்டர் தான் போகணும். அது ஒரு சிக்னலா கொடுக்குது. மற்றது இதுதான் நீங்கள் ஒரு காலம் செக் பண்ணணும். இறந்த பிறகு உயிரோட இருக்கு என்று சொல்றதுல ஒரு கேள்வி. அதாவது இந்த கோனியா என்றதுல அதுல ரத்த ஓட்டம் இல்லை, இந்த நெகவும் அப்படித்தான் ரத்த ஓட்டம் இல்லை. அப்ப அதுகள் வந்து கொஞ்ச நேரம் இருக்கும். அது நான் ஒரு செக் பண்ணி பார்த்தேன், அது வளர்றன்றது இட்ஸ் நாட் டோட்டலி அக்செப்டட். மற்றது கிட்னின்றது நீங்க மிகப்பெரிய தவறு விட்டுறீங்கன்னு சொல்லணும். ஏன்னு சொன்னா, கிட்னி வந்து ஒரு பைப்பால உங்களுக்கு தண்ணி போகாட்டி பைப் வேலை செய்யாது. அதே மாதிரிதான் ரத்த ஓட்டம் நின்றா கிட்னிக்கு ரத்தம் போகும். ஸோ இட் கான் சர்வைவ். அது ஒரு குறிப்பான சொல்லவில்லை. அதாவது இந்த ஆக்சிஜன் இது என்ன மாதிரி சொன்னா, இந்த நீங்க சொன்ன உவமை வந்து உடலுக்கு மட்டும் இல்லை, காருக்கும் அப்படித்தான். கார் ஓடிக்கொண்டு போய்க்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஸ்டார்ட் பண்ணாட்டியா பேட்டரியில போல என்று அங்கே சத்தம் போட்டா யோசிப்பீங்க டயர் பிளாட்டோ அல்லது எக்ஸாஸ்ட் உடைஞ்சது. அதே மாதிரிதான் உடலுக்கும். மற்றது இந்த ஆக்சிஜன் இல்லாட்டி எந்த ஒரு வேலை செய்ய போகுது? கார்ல ஏர் ஃபில்டர் பிளாக்ட் சொன்னா கார் ஓடாது. அதே மாதிரி தான் இதெல்லாம் கொஞ்சம் கவர் இன் மை டாக். அதான் இதுக்கு விஷயம் ஒழிய அது மட்டுமே. உடலை எரிக்கிறார்கள், தானம் செய்கிற தானமோ புதைக்கிறார்கள், அது வேற விஷயம். ஆனால் இந்த கார்னியா நெயில்ஸ் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. மற்றதுகள் வந்து ஐ டோன்ட் நோ, ஐ அம் நாட் an expert in it. அதனுடைய ஐ கான்ட் சே. ஆனால் நான் செக் பண்ண இடத்துல அப்படிதான் சொல்லுகிறார்கள். அது என்னன்னு சொன்னா, இந்த உடல்ல இருக்க நீரெல்லாம் ஆவியா போனோன்னு சுருங்குறது. அப்ப இந்த விரலுக்கு இடையில இருக்க அந்த பல்ப்னு சொல்றது அதெல்லாம் சுருங்கின உடனே நிகம் தள்ளி கொண்டு வருகிறது. அதே மாதிரிதான் கண்ணி தலைமை இருக்குமென்று சொல்லுகிறார்கள். ஒழிய அதுக்கான எவிடன்ஸ் வந்து இல்லை என்றுதான் போட்டுக்கிறார்கள். ஐ டோன்ட் நோ, அதனுடைய ஐ அம் நாட் an expert. அதோட கிட்னி எழுத நீங்க ஒரு காணிக்கணும். ஏன்னா கிட்னி பைப்ல தண்ணி வராட்டி பைப் வாஸ் அவுட் ஆஃப் ஆக்ஷன் இல்லை. ஹார்ட் பம்ப் பண்ணாட்டி கிட்னிக்கு என்னோட பிளட் போகும். ஸோ அதே ஒரு கட்டாயம் நீங்கள் சொல்வது போல அதை நான் பலமுறை அதை பல பேராசிரியர்களோடு அதை பற்றி பேசி பார்த்தேன். இப்போ வந்து நீங்கள் ஆக்சிஜனுக்கும் அந்த நியூட்ரிஷன்ஸ் இல்லாமலே செல்ஸ் வந்து இப்போ சில உடம்பில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட செல்ஸ் வந்து கண்டினியூவாக இட்ஸ் லிவிங். பிகாஸ் அதில் ஏற்கனவே இருக்கிற அந்த மைட்ரோகான்ட்ரியா, அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பல. அதனுடைய அடிப்படையில் வந்து ஒவ்வொரு கலங்களும் ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் உயிர்ப்போடு இருக்கும். பிறகு திரும்ப அதை நாங்கள் வந்து திரும்ப அதை இப்போ உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ ஸ்டெம் செல் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுங்க. அந்த ஸ்டெம் செல்லில் வந்து பல ஆண்டு காலம் வந்து எப்படி அவர்களுக்கு அதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட உணவும் இதுவும் கொடுத்து அதை தொடர்ச்சியாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு அந்த ஸ்டெம் செல் இருக்கும், உயிரோடு இருக்கும். திரும்ப அதை நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம். விந்தணுக்களும் அதே மாதிரி தான். விந்தணுக்கள் வந்து பல ஆண்டுகள் எடுத்து வச்சுட்டு திரும்ப அது உயிரோட இருக்குது. ஆனா அதுக்குரிய ஃப்ரீஸ் பண்ணுகிறாரு. இல்ல ஃப்ரீஸ் பண்ணி அதே மாதிரி மூளைக்கு கூட 3 நிமிஷம் கொடுத்துருக்காரு. 3 நிமிஷத்துக்கு மூளை சவே பண்ணது. மூளை கேளாங்க 3 நிமிஷத்துக்கு பிறகுதான் இட்ஸ் டைங். மூளைன்னு சொன்னா வெரி சென்சிட்டிவ். அதே மாதிரி மற்றதுக்கு இதுல நீங்க வந்து இருக்கலாம். ஆமா, இன்னொரு விஷயத்தை நான் பார்க்கணும். இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா
இறந்த உடனே அவர்கள் இறந்த ஒரு சில மணி இறந்த உடனே 1 மணி நேரத்துக்குள்ள கூட அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்றது இல்லை. கிட்டத்தட்ட சில உறுப்புகள் வந்து ஈவன் 6 hours கூட நீங்க டிரான்ஸ்பிளான்ட் மூளைக்கு 3 நிமிஷம் மாதிரி மற்ற உறுப்புகளுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் இருக்கு, டைம் அதிகமா இருக்கு. அதை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணின உடனே அது மெட்டபாலிசம் வெரி லோவா போயிடும். இந்த குளிர்கால தூக்கம் பனி தூக்கம் சொல்றாரு இல்ல, ஹைபர்னேட் பண்ற அனிமல்ஸும் அப்படித்தான். நீங்க சொல்வதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் சில மணி நேரங்கள் நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கு, அது உயிர்ப்போட இருக்கும், அது லைவா இருக்கும். அதனாலதான் அது டிரான்ஸ்பிளான்ட் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்துக்கு எடுத்துக்கொண்டு போறதுக்குரிய அந்த ப்ராசஸுக்குரிய டைம் வந்து சில வேளை அவர்கள் அதை ஃப்ரீஸ் பண்ணி அல்லது இது பண்ணி எடுத்துட்டு போய் தவிர, ஆனா ஒரு உறுப்புல இருந்து அகற்றுகிற பொழுது 3 to 6 hours பல உறுப்புகளை அகற்றி நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அப்படி நான் ஏன் கிட்னியை சொன்னேன்னு சொன்னா, நீங்க தண்ணி குடிக்காட்டி கிட்னிஸ் வில் ஃபெயில், அது சொல்றது அக்யூட் ஃபெயிலியர். அப்ப என்னோட சொன்னா தட் மீன்ஸ் நாட் ஓன்லி ஆக்சிஜன், அந்த ஃப்ளோ வந்து ஒரு அளவுக்கு மினிமா இருக்கும். இஃப் யூ டீஹைட்ரேட்டட் யூ கிட்னிஸ் வில் ஃபெயில். அது நடக்கிறது. நன்றி, நான் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை. நன்றி 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 ஐயா. எங்களுடைய நேரமும் நிறைவடைகின்ற நேரத்தை எட்டி விட்டோம். இருந்தும் ஒரு சில கைகள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. அடுத்து நீண்ட நாட்களுக்கு பிறகு டாக்டர் நவரத்னம் ஐயா, நீங்க வாங்கோ, பேசுங்கோ. எல்லோருக்கும் வணக்கம். நான் கூற வருவது ஜீவசமாதி. ஜீவசமாதி அடையும் பொழுது மனிதர்கள் இந்த ஆன்மா மூலாதாரத்தில் போய் தங்கியிருந்து வெளியிலே இருப்பவர்களுக்கு மூச்சு நின்றுவிடும், ஹார்ட் நின்றுவிடும், ஆனால் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். அதுதான் அவர்களை எரிக்காமல் அவர்களை தாட்டு அதுக்கு மேலே ஒரு சிவலிங்கத்தையோ ஒரு மரத்தையோ நடுகிறார்கள் சமயத்தவர்கள். இந்த இந்த தியானம் என்பது 1 மணி தியானம் 2 மணி தியானம் மூச்சு பயிற்சி மாத்திரமல்ல, மனதை ஒருநிலைப்படுத்தி, அதுவும் இந்த ஞானிகள் கடவுளை நினைத்து கொண்டு அந்த ஒருநிலைப்படுத்தி மனத்தியால கணக்கமாக இருப்பார்கள். எனக்கு தெரிந்த கேள்விப்பட்ட ஒரு சுவாமி நமது ஊரிலே பல மணித்தியாலங்கள் தியானத்திலே இருந்து ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சம் பால் அல்லது பழம் மற்றும் உண்டு பல காலங்கள் இருந்து இவர் சமாதி அடைந்தார். அதை நான் பலர் கூறவும் எழுதியிருப்பதையும் பார்த்திருக்கிறேன். அதனால இந்த இறப்பு என்றது எங்களுக்கு உண்மையாக விளங்கவில்லை. சாதாரண மக்கள் ஹார்ட் மற்றது லங்ஸ் இதெல்லாம் நின்றால் இறந்து போகிறார்கள் தான். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்து கலா மகாலிங்கம் அம்மா, நீங்க பேசுங்க. இருக்கிறீங்களா? ஹலோ, நான் இருக்கிறேன். நான் போட்டோவில் வர மாட்டேனா? ஓமாம், நீங்க பேசுங்க, கொஞ்சம் விரைவா பேசுங்க. ஓகேடா. அருமையான பேச்சு. நாங்கள் நினைச்சோம் கடவுள் வந்து அண்டத்திலும் பிண்டத்திலும் தான் சிவன் இருக்கிறார் என்று நினைச்சோம். அது இந்த உருவத்துக்குள்ளேயே இவ்வளவு தத்துவங்களோட வந்திருக்கிறார், உடலுக்குள்ள உலாவக்கூடியதா இருக்கிறார். அருமையான பேச்சு. எல்லோருக்கும் நன்றி. இவருக்கு போல்ராஜா யோசப்புக்கும் நன்றி. நல்ல அருமையாக விளங்கப்படுத்தி எங்களை அந்த கனவுலகத்துக்குள்ள இல்லை உயிர் உலகத்துக்குள்ளேயே அனுப்பி விட்டுட்டு அதை வச்சு நாங்கள் ஏதோ முன்னேறலாம் என்று யோசிக்கிறோம். தேங்க்ஸ் அப்பன். அருந்ததி அம்மாவுக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜாவுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஓகே, பாய். நன்றி அம்மா, நன்றி அம்மா. அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா, நீங்க வரதாஷன் ராஜேஷ் சித்தம் அம்மா இருக்கிறா, வரதா சண்முகநாதன் அம்மா இருக்கிறா. விடுங்க, அது பிறகு நான் கடைசியா வரோம். சரி, வரதா அம்மா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் போல் ஜோசப், உங்களுக்கு வணக்கம். இன்றைய உங்களுடைய உரையிலே நான் பலவற்றை கற்றுக்கொண்டேன். அத்துடன் ஒரு விடயம், நான்
என்னுடைய உடம்புடன் கதைப்பதுண்டு. உடம்பு எனக்கு சொல்லும். அதாவது சுகமாக நலமாக இந்த உடம்பு இயங்க வேண்டுமென்றால் உடம்பு கூறுவதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி செய்யாதாக்கள் அது நல்லது. உடம்போடு இருடை நட்பு அது வேறு விதம். ஆனால் நாங்கள் உடம்போடு உறவாட வேண்டும். நன்றி. நன்றி அம்மா. அடுத்து ராஜேஷ் சித்தம்மா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ சிவா மோகன் மாஸ்டர். நன்றி அம்மா. டாக்டர் போல் ஜோசப் மாஸ்டர், அருமையான பேச்சு. எத்தனையோ விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து காட்டினீர்கள். எனக்கு தெரிந்த விஷயம் நாங்கள் உடம்போடு கதைக்கலாம்ன்றது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் எத்தனையோ விதமாக அதை என்ன மாதிரியாக எல்லாம் கதைச்சு என்ன விதமான ரிசல்ட்ஸ் அதால வரமென்று எல்லாம் எடுத்து சொன்னீர்கள். அது மிகவும் அருமையாக இருந்தது. மிகவும் நன்றி. நன்றி 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 அம்மா. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா, வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஒரு போல் ஜோசப் மாஸ்டர் அவர்கள் ஒரு அருமையான பேச்சு. மிகவும் கணக்கு விஷயங்கள், அறியாத விஷயங்கள் எல்லாம் அறிந்தேன். மிகவும் சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. சில விஷயங்களை கேட்ட பொழுது எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. எங்களோட உடம்பு இதோட கதைக்கலாம் என்றதை வடிவாக விளங்கப்படுத்தினீர்கள். இப்படியே இன்னொரு முறைக்கும் மிச்சத்தையும் தொடர்ந்து நாங்களுக்கு சொல்லுமாறு வேண்டிக் கொண்டு விட வருகிறேன். நன்றி நன்றி அம்மா. அடுத்து தமயந்தி சிங்கார வடிவம்மா, வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். போல் ஜோசப் ஐயா மிகவும் அருமையான பேச்சு. இல்லை கன விஷயங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்தினீங்கள். இனிமேல் உடம்போடு கதைக்கலாம் என்று நானும் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். நானும் இது தெரியாது. நன்றாயிருந்த சந்தோஷம் ஐயா. இன்னும் இப்படி எங்களுக்கு இன்னும் கணக்க விஷயங்களை சொல்லித்தாங்க. வணக்கம். ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அருமையான பேச்சு. கன விஷயங்களை ஒரு குறுகிய நேரத்தில் சொல்ல தனித்திருக்கிறார். ஆனால் நான் 2-3 விஷயத்தை நான் எனக்கு பிடிச்ச சிலரை சொல்றேன். மெடிசின் இஸ் அன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் என்று தொடங்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்ப சில விஷயங்களை ஒரே விதமா ஒரு ஆளுக்கு டயபிட்டிஸ்னா எல்லாருக்கும் ஒரே மருந்துகள் கொடுக்காம ஒரு இண்டிவிஜுவலா பார்த்து கொடுக்கறத அதை பற்றி வலியுறுத்தி சொன்னது மிகவும் ஃபியூச்சர்ல அதுதான் நடக்க போகுது என்பதை எனக்கு மிகவும் பிடித்து கொண்டது. ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமா தான் இருப்பார்கள். அதுக்கு நல்ல விஷயம். அதுக்கு அடுத்ததாக இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நடக்கிறத விட நேச்சுரலாகவும் இன்டெலிஜென்ட் இருக்குன்றதை சொன்னது எனக்கு சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சும்மா ஆர்டிஃபிஷியல் அந்த பேர்லேயே ஆர்டிஃபிஷியல் என்றபடியா நேச்சுரலா இருக்கிற இன்டெலிஜென்ட் நாங்கள் பார்க்க வேணும் என்பதையும் சொன்னதும், மற்றது உடம்பை பற்றி அப்படியே பீஸா அப்படியே அருமையாக கொண்டு வந்து எல்லாத்தையும் சொன்னது மிகவும் நன்றி. நான் நேரம் கருதி நான் கூட கதைக்க இல்லாத அடுத்த முறை இதையே தொடரலாம். இல்லாட்டி வேறு சப்ஜெக்ட்ல நீங்க பேசுறீங்க, பரவாயில்லை. இதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். வித்தியாசமான முறையில் நாங்கள் கதைப்போம் என்ன மாதிரி அதை கொண்டு நடத்துறது. நாளைக்கு காலமே 8:45 வழக்கம் போல தொடங்குறது யூகே டைம். அதாவது மியூசிக் மெடிடேஷன். இப்போ இந்த 9-10 சேர் எக்ஸசைசஸ் இருக்கிறது. இப்போ இந்த 10 மணிக்கு 1 மணி தியானம். இப்போ இந்த 11 மணிக்கு சுரேஷ் குமார் அவர்கள் மைண்ட்ஃபுல் லிவிங் பற்றி பேச வருகிறார். இப்போ நாளைக்கு 8 மணிக்கு இரவு இசையும் கதையும் நிகழ்ச்சியில் பாபு அண்ட் தமயந்தி சண்முகநாதனும் பிள்ளையாச்செல்வன், பாபு சண்முகநாதனும் வரதா சண்முகநாதனும் இசையும் கதையும் நிகழ்ச்சியை நடத்த வருகிறார்கள். அதை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். நான் நினைக்கிறேன் பாபு சண்முகநாதன் பாட இருக்கிற அதை பற்றிய கதையை சொல்ல வருகிறார் வரதா சண்முகநாதன் கனடாவிலிருந்து. அருமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். அதே போல நேற்று பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் ரேடியோவின் வானொலியில் நீங்கள் உங்களுடைய வாழ்த்து செய்தி, புதுவருட வாழ்த்து செய்தி சொல்லாதவர்கள் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி போட்டு எனக்கு அனுப்பலாம். அதில் உங்களுடைய என்ன புதுவருட வாழ்த்து மற்றும் மற்ற விஷயங்களை
இப்ப என்ன பாட்டு உங்களுக்கு விருப்பம் அதை நீங்க சொல்லலாம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி நன்றி ஐயா. அடுத்து ஆனந்தி அம்மா, நீங்க இது ஒரு வாசி. இப்போ எங்களுடைய டாக்டர் ஜெகநாதன் அவர்களுடைய கேள்வியினுடைய அடிப்படையில் இதில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு யூனிவர்சிட்டியுடைய ரிப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. கிட்னி கேன் ரிமைன் வயபிள் அவுட்சைட் த பாடி for 24 hours to 36 hours under proper conditions. ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு கண்டிஷனோட அது வந்து கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு மேலே வந்து சர்வை பண்ணுது. ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே வந்து அதுக்கு இதை கொடுத்தாலும் சரி, அல்லது ஃப்ரீஸ் பண்ணி கூட ஃப்ரீஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கும் போது அந்த கலங்கள் வந்து உயிரோடு இருக்குது. ஏன்னா திரும்ப அவருக்கு கொண்டு போய் இன்னொருத்தருக்கு அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி திரும்ப ஆக்டிவேட் பண்ண வைக்கும்போது அது திரும்ப செயல்பட துவங்குது. ஸோ அதே மாதிரி இது ஒரு பெரிய ஒரு சயின்ஸ் தான். உண்மையில் வந்து ஒரு வியப்புக்குரிய விஷயங்கள் தான். இப்படி ஒவ்வொரு இதுகளுக்கு நீங்கள் பார்க்கலாம். அது இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். அதுக்குரிய கேட்ட கேள்விக்குரிய பதில். நன்றி நன்றி சார். நேரமும் நெருங்கி கொண்டிருக்கிறதால அடுத்து திருஸ்கந்தராஜ் ஐயா, நீங்க எதுவும் பேசுறீங்களா? இல்லை, நான் பேசிட்டேன், முடிஞ்சது. ஓகே, அடுத்து ஆனந்தி அம்மா, நீங்க பேசுங்க. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இந்த டாக்டர் யோசப் உடலுக்குள் ஒரு உலா அருமையாக இருந்தது. உண்மையில் நான் கவனிச்சிருக்கிறேன். இப்போ எங்களுக்கு கால் கை நோ அப்படி இப்படின்னா நாங்கள் சும்மா என்ன மருந்த பூசைக்க நாங்கள் கதைச்சு அப்படி என்ன பூசினா கூட கேட்கும் மாதிரி தான். உண்மையில இப்போ முழங்காலில் நோதுண்டா என்ன பூசிக்கொண்டு கதைச்சு கொண்டு அப்படி இப்படி என்ன சும்மா சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் அப்படி செய்கிறது தானே. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன வருத்தங்கள்ண்டா அம்மா மாரி கதைச்சு தான் கெதியில் சுகம் பெறணும் அப்படி இப்படி அதுகள் இதுகள் மேலே இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இதுகளோட நாங்கள் கதைச்சு செய்ய மாட்டோம். இப்போ டாக்டர்ஸும் சின்ன பிள்ளைகளுக்கோ இல்லை பெரிய ஆக்களுக்கு இருந்தாலும் என்ன ட்ரீட்மெண்ட் செய்ய கூட கதைச்சு செய்கிறோம். என்ன அது ஒரு எங்களுக்கு ஒரு இந்த ஹாப்பி ஓமனை தூண்டுறதோ இன்னும் தெரியாது. எங்களுக்கு கூட அது ஒரு இந்த அதுகள் தெரியுறே இல்லை கதைச்சு அப்படி இப்படி செய்யுது. அதில் ஒரு உண்மையிலே அது ஒரு இது ட்ருத்து இது இருக்க வேணும். மற்ற இந்த என்ன லைஃப் சப்போர்ட்டில் வைக்கிற ஆக்களை கண்டிருக்கிறேன். யாரும் கூட இப்போ கிட்டலேயும் எனக்கு தெரியும் ஒன்று நடந்தது. என்னண்டா அவர் அந்த பார்ட்ஸுகளை டொனேட் பண்ணபடியா பாவம் அவ சொந்தக்காரர் எப்படியோ அது டாக்டர்ஸ் அது மிராக்கிள் ஹேப்பன் அப்படி இப்படின்னு ஜோதிச்சு அந்த பார்ட்ஸுன்றபடியா கொஞ்சம் கூட இழுத்துருக்கிறான். உண்மையில் அவர் பார்ட்ஸ் டொனேட் பண்ணவர். அதுக்காக வேண்டி அப்போ இந்த பாவங்கள் இந்த உண்மையில் ரிலேஷன்ஸ் வந்து உண்மையில் யோசிச்சு கொண்டிருப்பினும் டாக்டர் சொல்லிக்கிறேன் அது மிராக்கிள் வுட் ஹேப்பன் அப்படி இப்படின்னு. எனவே இந்த இதுக்காக வேண்டி இழுத்து உண்மையில் இது பண்ண மாதிரி தான். அவர் கிட்னிஸ் அதில் இதெல்லாம் கொடுத்த அட்லீஸ்ட் ஒரு நினைக்கிறோம் 2 டேஸுக்கு மேலே இழுத்தவர் அந்த பார்ட்ஸ் அதுகளுக்காக வேண்டி எல்லாம் இது பண்ணி பேருந்து அது பேருந்து அவையே ஹாஸ்பிட்டல்லே வடிவா ஒரு வீடியோ மாய் எடுத்து நல்ல வடிவா இது பண்ணினவ என்றாலும் அது நல்லந்தானே. பார்ட்ஸுகள் டொனேட் பண்ணுறது உண்மையில நல்லந்தானே. அதப்போ நான் ரிலேஷன்ஸுக்கு அப்படி இது பண்ணக்கூடாது. என்ன வைக்க ஒரு மனத்துக்கு இது சூதிங்காக இருக்கும். அது பொதுவாக வந்து நீங்கள் சொல்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள இல்லாத அப்படின்னா மருத்துவத்துறையில் அந்த மாதிரி தவறுகள் வந்து எங்கோ ஒன்று எப்படியோ ஒன்று நடக்கும் தவிர மற்றபடி வேணுமென்று யாரும் செய்கிறதில்ல. அது வந்து நீங்கள் சொல்லலாம் அது அந்த பார்ட்ஸை திருடுறாங்க கிட்னி எல்லாம் திருடுறாண்டில்ல சொல்லலாம் கஷ்டம் தானே ரிலேஷன்ஸுக்கு. அதில் யங் பாய் இல்லை யங் சில விஷயங்கள் வந்து நீங்கள் சினிமாவிலேயும் படங்கள்ல எல்லாம் வந்து அங்கே போனால் கிட்னி திருடிடுவாங்க. கிட்னியை நீங்கள் ஒரு சும்மா போய் ஒரு கடையில் போய் களவெடுக்கிற மாதிரி களவெடுக்க இல்லாது. அதெல்லாம் சும்மா ஒரு இதுக்காக இல்ல இவர் டொனேட் பண்ணியிருக்கிறேன். இவர் எல்லாம் நான் இப்போ உங்களோட கதையை சொல்லல. பொதுவாக மத்தியில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து மருத்துவர்கள் தவறு பண்ணுறது உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனால் வந்து எல்லோரும் வந்து இந்த பார்ட்ஸ் எடுக்கிறதுக்காகவோ அல்லது இப்படி இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வெளியில் கதைக்கிறதே தவிர உண்மையில் இப்போ அவருக்கு வந்து முடியாது, அவரை இனி காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் மருத்துவர்களுக்கும் அந்த உறவுகளுக்குமான போராட்டம் வந்து உறவு முறைகளுக்குமான போராட்டம் வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலான விஷயம். கஷ்டம் தானே சொல்றது முடனையும் சொல்லி இது பண்றது. ஏன்னா அவ சொன்னா நினைப்பாங்க வேறு பார்ட்ஸ் எடுக்க போறாங்க அப்படின்னு. அப்படி அண்டு இல்லை. அவரை நீ காப்பாற்ற முடியாதுங்கிற பட்சத்தில் சில உறுப்புகளை வந்து தானம் பண்ணுறது. நான் என்னுடைய 50வது வயதில் நான் வந்து என்னுடைய உறுப்புகளையும் என்னுடைய உடம்பையும் வந்து தானம் பண்ணிட்டேன். என்னுடைய 50th பர்த்டே அன்னைக்கு நான் செய்த முதல் வேலை அதுதான். என்னுடைய உடம்பையும் என்னுடைய உடலையும் முழுவதும் வந்து
நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அது பக்கத்தில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகும், அவ்வளோ ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு அது கொடுக்கு. அது மாதிரி அது நல்ல விஷயங்கள் தான். முடிஞ்ச வரைக்கும் அதை செய்கிறது யாரோ ஒரு ஆளுக்கு, பல பேருக்கு அது பிரயோசனப்படும். ஒரு ஆள் இப்போ உதாரணமாக ஒருவர் ஹெல்த்தியான ஒருவர் இறக்குறாருண்டா, அவர் 60 வயசுலேயும் இறக்கலாம், 80 வயசுலேயும் இறக்கலாம். அதற்கு பிறகு அவருடைய உடம்பில் இருந்து கிட்டத்தட்ட 16 உறுப்புகள் 16 பேருக்கு கொடுக்கலாம். 16 பேரை உயிரோட இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் வைத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அப்போ அதில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை உறுப்பு தானம் உடல்தானம் செய்யுங்க. அதாவது நம்பிக்கைகள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை விட வேற ஒரு இது இல்லை. இப்போ உதாரணமாக இன்னொன்று சொன்னால் ரத்த தானம் எல்லாம் ரத்தமெல்லாம் எடுத்து அதை சரியான ப்ராப்பராக வச்சுருந்தா கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலே சேவ் பண்ணி வச்சிருக்க முடியும், ரத்தத்தை மட்டுமே. இப்படி சில விஷயங்கள் இருக்குது. நன்றி. நன்றி ஆனந்தி அம்மா, நன்றி. எங்களுடைய நேரம் விரைவாக செல்கிறது. நாங்க அடுத்த தளத்துக்கு நாங்கள் இந்த இடத்தை கொடுக்க வேண்டி இருப்பதால விரைவாக சுருக்கமாக உங்களுடைய கேள்விகளை நீங்கள் வைக்கலாம். அடுத்த முறை நீங்கள் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக கேட்கறதுக்குரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்படும். ஆகவே இன்றுதான் கேட்டு முடிக்க வேண்டும் என்பது ஒரு அவசியம் இல்லை. அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டும். இந்த தளத்திலே நாங்கள் ரெக்கார்டிங் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த தளத்துல செய்கிற எங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய பிரச்சனை என்னவென்று. பவானி அம்மா, அந்த பிரச்சனையால நாங்கள் ரெக்கார்டிங்கை திடீரென நித்தாட்டுவோம். யாரும் எந்த ஒரு தப்பாகவும் நீங்க நினைக்க கூடாது. காரணம், அது குறிப்பிட்ட அந்த ஜிபிக்கு மேல போகுமாக இருந்தால் எங்களை ரெக்கார்ட் பண்ணி அது திரும்ப அங்க அனுப்புறதுக்கு அது விடாம இருக்கும். ஆகவே அதுல நாங்கள் எல்லோருமே மிகுந்த கஷ்டப்பட்டு இப்போது ஒரு அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அந்த நிலையிலே நான் எந்த இடத்துல நிப்பாட்டுவேன் என்று சொல்ல தெரியாது. யாரும் நீங்கள் அதுல குறையாக விளங்கக்கூடாது. காரணம், அது அனுப்ப முடியாமல் போய்விடும். அந்த ரெக்கார்டிங் கூடுதலாக வந்ததுண்டா அனுப்ப முடியாமல் போயிடும். ஆனந்தி அம்மாவுக்கும் தெரியும். நாங்கள் நிறைய சிரமப்பட்டு தான் இப்போ ஒரு அளவுக்கு நிக்கிறோம். இனி என்ன மாதிரி எனக்கு தெரியல. அடுத்து வசந்தராஜ் ஐயா, நீங்கள் உங்களுடைய பேச்சை பேசலாம். வாங்க ஐயா. பேச்சில கருத்து கருத்தை கூறுங்க. அவரை நான் பேச சொல்றேன்னா அவர் பேசுறீங்க. அதான் நான் குலாரட்ன ஸ்பீச் இப்ப தொடங்கிட்டு நான் அதுக்கும் போகணும். கதியில முடிச்சா நல்லா இருக்கும். அடுத்த செஷன்ல உங்களுக்கு வேர்ல்ட் பீஸ்ல அந்த பார்ட் யூனிட்டியில பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீச் இப்ப நடந்து கொண்டு இருக்கு. ஓகே, நன்றி. ஓகே, தொடருங்க. நன்றி, வணக்கம். அதாவது டாக்டர் போல் ஜோசப் அவர்கள் வருவது என்று சொன்னால் அதுலேயே ஒரு குதூகலம். அன்றைக்கு அவருடைய ஸ்பீச் மிகவும் சிறப்பாக இருந்தது. அதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி விட்டோம். என்று சொன்னால் நாங்கள் உண்மையிலே நான் இந்த உடம்பு பேசுறதை பற்றி நான் இன்றைக்கு தான் கூட தெளிவாக அறிஞ்சு கொண்டேன். என்று சொன்னால் எனக்கு சில நடக்கிற போது உடம்பு டிக் டிக் டிக்ன்று அந்த கால் சத்தம் கேட்கிறது. அப்போ நான் அதுதான் பேசுகிறேன்னு நிச்சயம் கொண்டிருந்தேன். இன்றைக்கு எல்லா உறுப்பும் பேசுகின்றதை பற்றி நான் கூடுதலாக அறியக்கூடியதாக இருந்தது. மற்றது இந்த தான தர்மம் நாங்கள் இறந்ததுக்கு பிறகு செய்யலாம்ன்றதை பற்றி இப்போதான் நான் உணர்ந்து கொண்டேன். அதுல நல்ல வேலை நாங்கள் இந்த 16 உறுப்புகளை கொடுக்குறோம். நல்ல வேலை எங்களுடைய மூளையை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். எந்த மூளையை பற்றியே போகக்கூடாது. அது 2 சொன்னால் மற்ற மூளையும் மற்ற எங்களுக்கு வரக்கூடாது, எங்களோட மூளையும் மற்ற கூடாது. எங்களோட மூளையால மற்ற பிரயோசனம் இல்லை. அதாவது அதை நான் முஸ்பத்தியா நான் எனக்குள்ள யோசிச்சு பார்த்துறேன். மற்றது எத்தனையோ உறுப்புகள் ஒரு ஆள் இறந்ததுக்கு பிறகும் கொஞ்ச நேரம் அவர் உயிரோட கேட்டு கொண்டிருக்கிறான்னு கேட்கிற பொழுது எனக்கு இப்போ பயமா கிடக்கு. நாங்கள் இறந்ததுக்கு பிறகும் அவரை பற்றி நல்லதாக தான் கதைக்கணும். பாவம் நாங்கள் ஏதோ புளியா புறஞ்சொன்னோம்னு சொன்னால் அது அவருக்கு நாங்கள் செய்யற ஒரு தீமையா போயிடும். அதையும் நான் படிக்கக்கூடியதா இருந்தது. மற்றது நேற்று நான் ஒரு பைபிள் ஸ்டடிக்கு போன பொழுது சுமார் வாழ்க்கை காய்ச்சி கொண்டிருக்கிற பொழுது அவரோட காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இறைவன் ஜேசுநாதனே சொல்லியிருக்கிறேன், நான் இந்த மனிதர்கள் கையால கட்டுகிற ஆலயங்களில் நான் பிரவேசிப்பதில்லை. உங்களுடைய உடம்பு ஒவ்வொன்றும் ஆலயமா இருக்கிறது, அந்த ஆலயத்தில் தான் இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிற புதிய ஏற்பாட்டிலும் இருக்கின்றான். இந்த பழைய ஏற்பாட்டு செய்யலாம். அந்த மட்டும் இதை நான் சுருக்கமாக நான் சொல்லி வைக்கிறேன். என்று சொன்னால் இந்த சுருக்கமாக நான் சொல்லக்கூடியதுன்னா பல விஷயங்களை பற்றி அறியக்கூடியதாக இருக்குது. எங்களுடைய உடம்பின் முக்கியத்துவம், அதனுடைய சாணக்கியம், அதனுடைய திறமையிலையும் பற்றி நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. மிகவும் சந்தோஷமா இருந்து மீண்டும் உங்களுடைய பேச்சை எதிர்பார்த்து மிகவும் நன்றி கூறுகின்றேன். என்று சொன்னால் உங்களுடைய பேச்சு எங்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் நீங்கள் வருது என்று சொன்னால் ஒரு சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதுல ஒரு சின்ன திருத்தம் அது கேட்காது உண்மையில. ஆனால் அது ஃபங்க்ஷன் ஆகி கொண்டிருக்குமே தவிர கேட்காது. அதில் சின்ன திருத்தம் நீங்கள் தவறாக புரிஞ்சு கொண்டு கேட்டுக்கிறேன். காது இறந்த உடனே காது கேட்காது. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கும் காது கேட்காது.
நன்றி. நன்றி நன்றி ஐயா. திரும்பவும் அழைத்ததுக்கு நன்றி. நான் கூற வந்தது என்னென்றால், அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்யும் பொழுது இறந்து ஒரு 5 நிமிடத்தில் அந்த கிட்னியை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சு தான் அதை பாவிக்கலாம். கொஞ்சம் நேரம் விட்டால் அது பழுதாப்போம். ஒன்று. ரெண்டாவது, திருமூலர் 3000-4000 வருஷத்துக்கு முன்னம் இந்த உடம்பு ஒரு கோயில், அதிலே ஆன்மா இருக்கிறது என்றதை கூறியிருக்கிறார். அது வழங்க வேண்டும். மற்றது போல் ஜோசப் அவர்களுக்கு இருக்கிற கேள்வி, ஜீவசமாதி அடையும் ஆக்கள் அந்த உயிர் மூலாதாரத்தில் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு இருக்கும் என்று ஞானிகள் கூறியிருக்கிறார்கள்.